அல்லேலூயா. இது நல்லவர். வாக்குத்தத்த வார்த்தை மீகால போயிடுங்க. ரெண்டுமே ஒரே விதமாக அது இருந்தாலும் மீகால இருந்து தான் கர்த்தர் அந்த வார்த்தையை தெளிவுபடுத்தி இது இந்த காலம் என்பதை உறுதிப்படுத்தி கொடுத்தார். அதனால நானும் மீகாவிலிருந்தே அந்த வார்த்தையை எடுத்து பேச விரும்புகிறேன். மீகா 4வது அதிகாரம் 1-2 வசனங்களை எல்லாரும் வாசிக்கலாமா? ஆனாலும் கடைசி நாட்களில் கர்த்தருடைய ஆலயமாகிய பர்வதம் பர்வதங்களின் கொடுமுடியில் ஸ்தாபிக்கப்பட்டு மலைகளுக்கு மேலாய் உயர்த்தப்பட்டிருக்கும். எல்லா ஜாதிகளும் அதனிடத்திற்கு ஓடி வருவார்கள். நாம் கர்த்தரின் பர்வதத்துக்கும் யாக்கோபின் தேவனுடைய ஆலயத்துக்கும் போவோம் வாருங்கள். அவர் தமது வழிகளை நமக்கு போதிப்பார். நாம் அவர் பாதைகளில் நடப்போம் என்பார்கள். ஏனெனில் சீயோனிலிருந்து வேதமும் எருசலேமிலிருந்து கர்த்தருடைய வசனமும் வெளிப்படும். அல்லேலூயா. இந்த வசனத்துக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்றேன். நம்ம இப்போ இந்த கீரப்பாக்கத்துல இந்த சர்ச்சு கட்டி இங்க உட்கார்ந்து இருக்கிறதுக்கு காரணமும் இந்த வசனம் தான். அல்லேலூயா. நான் 2007வது ஆண்டு ஊரப்பாக்கம் பகுதிக்கு வரும்போதும் எசேக்கியேல் 2 என்று நினைக்கிறதுல உன் சொந்த பாஷைக்காரிடத்துல உன் சொந்த ஜனத்திடத்துக்கு நீ இப்போ உன்னை நான் அனுப்புகிறேன் என்று நார்த் இந்தியா மினிஸ்ட்ரிக்கு போட்டுமான்னு ஆண்டுகிட்ட ஜெபம் பண்ண போது தமிழ்நாடு ஊருன்னு சொல்லி என்னை நிறுத்தி ஜெபிக்க வச்சு ஊரப்பாக்கன்ற பேரை சொல்ல வச்சு தரிசனங்களை கொடுத்து 2007வது ஆண்டு கர்த்தர் என்னை அனுப்பினார். அல்லேலூயா. அதுவும் ஒரு வசனம்தான். அதே போல அந்த ஊரப்பாக்கத்தில் சர்ச்சு முதல் சர்ச்சு பிரதர் உமாபதி அவரோட வீட்டில் வைத்து, அடுத்தது பிரதர் தனிசாஸ் அவருடைய வீட்டில் வைத்து சபை கட்டும் பொழுதும் அழகாக ஒரு அப்போ வசனம் இல்லை தரிசனமா அது ஒரு நல்ல ஒரு ஏரி கரை ஓரம் என்பதை கர்த்தர் காண்பித்தார். நாங்கள் அது எந்த ஏரின்னு தெரியாமல் கோதாவரி நகர் பக்கத்தில் இருக்கிற ஏரி பக்கம் போய் ஒரு ஏமாந்தோம். அதில் கொஞ்சம் பேருக்கு தெரியும். அது தெரியாமல் அப்புறம் தான் தெரிஞ்சு அது இந்த ஏரியன். அதனால ஆண்டோட்ட எது கேட்டாலும் கிளியராக கேட்கணும். அதனால தான் கிதியோன் மாதிரி கொஞ்சம் இதை கிளியர் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. அதை சந்தேகம்னு யாரும் சொல்லக்கூடாது, கிளியர் பண்ணிக்கணும். சொந்த இடத்துக்காக ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் கொடுத்த வார்த்தை தான் இது. கடைசி நாட்களில் கர்த்தருடைய ஆலயமாகிய பர்வதம் பர்வதங்களுக்கு மேலாக உயர்த்தப்பட்டு மலைகளுக்கு மேலாக பர்வதங்களுக்கு மேலாக ஸ்தாபிக்கப்பட்டு மலைகளுக்கு மேலாக உயர்த்தப்படும். திரளான ஜாதிகள் புறப்பட்டு வந்து நாம் கர்த்தரின் பர்வதத்துக்கும் யாக்கோபின் தேவனுடைய ஆலயத்துக்கும் போவோம் வாருங்கள். அவர் தமது வழிகளை நமக்கு போதிப்பார். நாம் அவர் பாதைகளில் நடப்போம் என்பார்கள். ஏனெனில் சீயோனிலிருந்து வேதமும் எருசலேமிலிருந்து கர்த்தருடைய வசனமும். அப்போ மலைகள் சூழ்ந்த ஒரு இடம் என்று கர்த்தர் தெளிவாக பேசினார். இப்படி எனக்கு தெரிஞ்சு வேற ஏதாவது ஒரு ஊரு இது இதெல்லாம் இப்பதான் ஊரா மாறிட்டு இருக்கு. இதை முன்னாடிலாம் ஊர்னே சொல்ல மாட்டாங்க. இந்த மாதிரி ஒரு ஊரு சுற்றிலும் மலை சுத்தி இருக்கிற ஒரு ஊர் எனக்கு தெரிஞ்சு வேற எங்க இருக்கான்னு தெரியல. அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுங்களேன். கர்த்தர் அந்த அடையாளத்தை வச்சுதான் உறுதிப்படுத்தி இதுதான் உங்களை நான் சபைக்கு சொந்த இடம் கொடுக்குற இடம்னு சொல்லி வசனத்தின் மூலமா கர்த்தருங்க நடத்தி இந்த இடத்த வாங்கி அந்த ஆளை காமிச்ச உடனே இடத்த சுத்தி பார்த்துட்டு அடையாளத்தை வசனத்துல கர்த்தர் பேசி இருந்தனால உடனே எந்த வார்த்தை சொல்லாம உடனே லேண்டை பேசுறதுக்கு. ஏன்னா இந்த லேண்டெல்லாம் இருந்த நிலைமைக்கு யாரும் பார்த்து சர்ச்சுக்கெல்லாம் யாருமே வாங்க மாட்டாங்க. அப்படி ஒரு கண்டிஷன் அந்த இடமும் இல்லை, ரோடும் இல்லை, ஒண்ணுமே கிடையாது. ஒண்ணு கர்த்தர் சொன்னார்ன்றத நம்பி வாங்கணும். கர்த்தர் மட்டுமா மத்தெல்லாம் கர்த்தர் செய்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. அதனால நான் இந்த வசனத்துக்கான கர்த்தரை துதிக்கிறேன்.
அப்ப இந்த வசனம் ஜிடிஎல்எம் சபைக்கு எங்களுக்கு ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு வசனம் தான். ஆனா நான் இதை இந்த ஆண்டு வாக்குத்தத்தத்துக்காக பல நாளா ஜெபிச்சுக்கிட்டே இருந்தேன். ஆண்டவரே, சும்மா அதை பேருக்காக ஒரு வசனத்தை எடுத்துட்டு பண்ணிடக்கூடாது, நீங்க எனக்கு தெளிவா வார்த்தையை கொடுங்க, அப்பதான் ஜனங்களுக்கு அதை உறுதியா சொல்ல முடியும், நாங்க அதை பிடிச்சிட்டு ஓடுறதுக்கு எங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். ஆண்டவரே, எங்களுக்கு வார்த்தையை கொடுங்கன்னு போது கர்த்தர் இந்த வார்த்தையை கொடுத்துட்டே இருந்தார். அப்ப நான் நினைச்சேன், இதான் நமக்கு சர்ச்சுக்கு இடம் இதை தானே கொடுத்தாரு, அதனாலதான் அந்த மைண்ட்ல வந்துட்டே இருக்குன்னு நானும் அதை தள்ளி போட என்னடமோ முயற்சி பண்ண. ஆனா கர்த்தர் விடவே இல்லை, திரும்ப திரும்ப அதை கர்த்தர் கொண்டு வந்தார். ஆண்டு சொன்னாரு, நான் லேண்டு பார்க்குறேன், புரோக்கர் வேலையை பண்ணிட்டு இருக்கிறேன், உனக்கு லேண்டு காட்டுறதுக்கு ஒரு வசனத்தை கொடுத்து, அதுவே ஒரு அடையாளம் தான். என்ன நடக்க போது கடைசி நாட்கள் என்றதை செய்யறதுக்கு ஒரு உறுதிப்படுத்ததான் இந்த ஒரு அடையாளம். அதுதான் அந்த இடத்துல நான் கொண்டு போயிருக்கிறேன். அல்லேலூயா, சத்தமலை சொல்லுங்க. ஒவ்வொரு சம்பவம் பைபிள்ல ஒவ்வொரு இடத்துல நடக்குதுன்னா அது வேற எங்கனா நடந்திருக்கலாமே, நடக்க கூடாது, நடக்காது, அங்கதான் நடக்கும். அது என்னன்னா அதுக்குள்ள ஒரு அர்த்தம் இருக்கும், அதுக்குள்ள ஒரு ரகசியம் இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏதோ ஒரு இடத்தை வாங்கிறதுக்கு ஆண்டவர் இப்படி வசனத்தை கொடுத்து அவங்களுக்கு நல்ல தடை இல்லாத வசதியான அவங்களுடைய பினான்சியல் நிலைமைக்கு ஏத்த ஒரு இடத்தை கொடுக்கறதுக்காக ஆண்டவர் வசனத்தை கொடுத்து கரெக்டா நடத்துற கிடையாது. அதுக்காக கர்த்தர் கொடுக்கல, அவர் என்ன ஒன்று செய்ய போறாரு, அது என்ன ஒன்று நடக்க போகுது இந்த பூமியில, அதை விளக்குவதற்கு ஆண்டவர் ஜனங்களை அப்படி பிராக்டிகலா அந்த இடத்துல கொண்டு வச்சு அந்த காரியத்தை உறுதிப்படுத்துறாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப அந்த மலைகள், ஆலயம் உயர்த்தப்படுறது, திரளான ஜனங்க ஓடி, இதெல்லாம் இங்க நடக்கக்கூடிய ஒரு காரியத்தை கர்த்தர் விளக்கி சொல்லுகிறார். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு ஒரு பெரிய சந்தோஷம், ஆண்டோட நாமத்தில் இப்படிலாம் நடக்க போகுதுன்னு நினைக்கும் போது கேட்க எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கு. அல்லேலூயா. அது ஆங்கிலத்தில் in the last days the mountain of the Lord's temple will be established as the highest of the mountains. It will be exalted above the hills and people will stream to it என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்க, லார்ட்ஸ், அதை நாம் வாசித்த காரணமே, mountain of the Lord's temple, and it will be exalted above the hills and people will stream to it. ஓடி வருவாங்க என்பதை விட ஸ்ட்ரீம் என்னன்னா அதை ஃபோக்கஸ் பண்ணி அதை அலைன் பண்ணி போகணுன்ற ஒரே நோக்கத்தோட ஜனங்க ஓடி வருவாங்களாம். அல்ல சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ இவ்வளோ பெரிய வாக்குத்தத்தம் இது. இந்த ஆலயம் கடைசி நாட்களில் கர்த்தருடைய ஆலயமாகிய பர்வதங்களின் கொடுமுடியில் ஸ்தாபிக்கப்பட்டு மலைகளுக்கு மேலாக உயர்த்தப்பட்டிருக்கும். இந்த வார்த்தை ஆலயம் என்றும் சபை என்ற காரியத்தில் சில பேருக்கு ஒரு சில குழப்பங்கள் வரலாம். ஆலயம்னு சொல்லப்பட்டிருக்கு பாஸ்டர், சர்ச் என்றது வேற தானே, அது எப்படி இதுக்கும் அதுக்கு கம்பேர் பண்றீங்க அப்படின்னு சில பேருக்கு வரும். அதுக்கான இந்த குழப்பங்கள் மாறணும். 1 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 15வது வசனத்தை வாசிங்கள். 1 கொரிந்தியர். உங்கள் சரீரங்கள் கிறிஸ்துவின் அவயவங்கள் என்று அறியீர்களா? உங்கள் சரீரங்கள் கிறிஸ்துவின் அவயவங்கள் என்று அறியீர்களா? அப்படி இருக்க நான் கிறிஸ்துவின் அவயவங்களை வேசியின் அவயவங்கள் ஆக்கலாமா? அப்படி பாருங்க, எதற்கு அவயம்? நம்ம எல்லாரும் கிறிஸ்துவின் சரீரத்துக்கு அப்படிதான் போட்டிருக்கு. உங்கள் சரீரம் கிறிஸ்துவின் அவயங்கள் அப்படின்னா என்ன? கிறிஸ்துடைய சரீரத்திற்கு அவயம். அவயம்னா சரீரம் வேற, அவயம் வேற. ஆனா அவயம் எல்லாம் சேர்ந்தாதான் சரீரம். அல்லேலூயா சொல்லுங்க. அவயம் எல்லாம் சேர்ந்தாதான். நமக்கு எத்தனை அவயங்கள் இருக்கு? என்னென்ன அவயம் இருக்கு? நம்ம சரீரத்தில் என்னென்ன அவயங்கள் இருக்கு? கை, கால், தலை, கண்ணு, மூக்கு இருக்கா? இதெல்லாம் சேர்ந்து தானே ஒரு சரீரம். அதே போல நம்ம எல்லாருமே தனிப்பட்ட விதத்தில் கிறிஸ்துவுடைய
அவயம். நம்ம இந்த ஒரு சரீரம், இந்த ஆவி, இந்த ஆத்துமா, இந்த சரீரம், நான் ஒரு ஆளு, ஒரு நபர், தேவனுடைய இயேசுடைய சரீரத்தினுடைய ஒரு அவயம். அப்ப நம்ம எல்லாம் சேர்ந்தது அவருடைய சரீரம். அல்லேலூயா. 19 வசனத்தை வாசிங்க. 19. உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறது என்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்லவென்றும் அறியீர்களா? சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் உங்களுக்கு முதல்ல ஒண்ணு தெரியட்டும், நீங்க முதல்ல உங்களுக்கு நீங்களே சொந்தம் கிடையாது. அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு, அதாவது இப்போ டைம்லாம் இல்லை, எல்லாம் தெரியுமா அந்த பாட்டு? நீ உனக்கு சொந்தம் அல்லவே, மீட்கப்பட்ட பாவி, நீ உனக்கு சொந்தம் அல்லவே. அல்லேலூயா. கீர்த்தனை பாடல். நம்ம யாரும் நமக்கு சொந்தமானவங்க என்னைக்கு இயேசுவை ஏத்துக்கிட்டீங்களோ, என்னைக்கு ஞானஸ்நானம் எடுத்தீங்களோ, அன்னைக்கு நீங்க யாருக்கு சொந்தம் இல்லை. நீங்க சத்தமா சொல்ல, நான் கையை வைத்து, நான் எனக்கு சொந்தமானவன், சொந்தமானவள் அல்ல. அல்ல. ஒத்துக்கிறீங்களா? சந்தோஷமா சொல்றாங்க. அல்லேலூயா சொல்லுங்க. ரொம்ப சந்தோஷம். எனக்கு அது ரொம்ப சந்தோஷம். நான் எனக்கு சொந்தமே இல்லைன்றது எனக்கு ரொம்ப சந்தோஷம். நான் வேற ஒருத்தருக்கு சொந்தம். அப்ப என்னுடைய சரீரம் தேவனுடைய ஆலயம். ஏன்னா நான் ஒரு அவயம். அப்ப நம்ம எல்லாரும் சேர்ந்து யுனைட் ஆகும் போதுதான் நம்ம எல்லாம் இயேசுடைய கம்ப்ளீட் சரீரமாக மாறுகிறோம். அப்ப ஆண்டவர் எங்க வாசம் பண்றாருன்னா, அந்த எல்லாம் சேர்ந்து யுனைட் ஆயிருக்கு பாருங்க, அங்கதான் வாசம் பண்றார். எப்படி என் உடம்பு ஒரு கோஆர்டினேஷனோடு செயல்படுது பாருங்க. நான் ஒரு முன்னாடி போனா எல்லாமே என் தலையிலேருந்து, என் கையிலேருந்து, என் காலிலேருந்து, என் உடம்பு ஃபுல்லா முன்னாடி போறதுக்கு ட்ரை பண்ணுது பாருங்க. நான் பின்னாடி போனா எல்லாமே ட்ரை பண்ணுது. நான் ஏதாவது ஒரு பொருளை தூக்குனா என் முழு சரீரம் கோஆபரேட் பண்ணுது. அப்பதான் ஒரு ஒர்க் நடக்குது. நான் இங்க தூக்க என் கை இந்த பக்கம் எங்கடா போயிட்டு இருந்தா எப்படி இருக்கும் பாருங்க. அப்போ ஆண்டவருக்கு நம்ம எல்லாரும் யாருன்னா சரீரம். இந்த சரீரம் அப்படியே அந்த அந்த தலையாக கிறிஸ்துவுல ஒரே விதமா நரம்புகளோடு கூட, அந்த நரம்புகள் இருந்து அந்த சிக்னல், மூளையிலிருந்து வரக்கூடிய சிக்னல் அந்த நரம்பு வழியா அவயங்களை பெற்று செயல்படுற ஒரு சர்ச்சா நம்ம சபை மாறிச்சுன்னா, அப்படிப்பட்ட ஒரு சரீரத்தை தான் தேவன் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. சத்தமனே சொல்லுங்களேன். அது இன்னும் நிறைய சபைகளை நடக்கலைங்க. ஏன்னா நிறைய சபை ஆட்களுக்கு இந்த சத்தியமே புரியாது. நம்ம எல்லாம் சரீரம், அவயம், அது அவங்களுக்கு அந்த கான்செப்ட் அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். நம்ம எல்லாம் யுனைட் நல்ல அந்த அவயம். ஒரு ஆள் உயரமா இருக்கான்னு வச்சுக்கோங்களேன், அவனுக்கு அந்த உயரமா இருக்கவனுக்கு கண்ணு நல்ல. எனக்கு ஒரு அம்மா தெரியும், நான் பார்த்துருக்கேன் இந்த ஊரை பார்த்துல. அவங்க எப்படியும் பார்த்தீங்கன்னா 6 அடி 6.1 இருப்பாங்க அந்த அம்மா. ஆனால் அந்த அம்மாவுக்கு தலை குட்டியா இருக்கும், இவ்வளோ உண்டா இருக்கும், ரொம்ப குட்டியா இருக்கும். இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் எல்கேஜி பசங்களா இருக்கும் பாருங்க, அவங்க மாதிரி. அவங்கள பார்த்தா அந்த உடம்புக்கும் அந்த தலைக்கு சம்பந்தமே இருக்காது. அந்த மாதிரி பார்த்துருக்கீங்களா? சில ஆட்கள் ரொம்ப குட்டியா இருப்பாங்க, ஆனால் மூஞ்சி பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசா. பார்த்துருக்கீங்களா? அது ரொம்ப வியர்டா இருக்கும்ல. அது ரொம்ப பார்க்கவே என்னடா வித்தியாசமா இருக்கு. ஒருத்தர் உயரமா இருந்தா அவருக்கு எல்லாமே அது கை நீட்டமா இருக்கும், விரல் நீட்டமா இருக்கும், அப்படியே ஜண்டிக்கா இருப்பாங்க. அது அப்படி இருந்தா தான் கரெக்டா இருக்கும். அப்ப நம்ம சரீரம் எல்லாமே, உறுப்புகள் எல்லாமே அந்த கிறிஸ்துவுக்கு ஏற்ற வளர்ச்சி இருந்தா தான் அது பார்க்கவும் அழகா இருக்கும். அப்படிதான் ஆண்டவர் வைப்பாரு. நான் ஆண்டவர் ஹேண்டிகேப் பண்ணேன். ஆனா நிறைய சபைகள் ஆண்டவருக்கு எப்படிப்பட்ட சரீரத்தை கொடுத்துருக்காங்கன்னா ஹேண்டிகேப் சரீரமா தான் இருக்கு. அது ஒன்று கரெக்டாக இருக்கும். சுவிசேஷம் ஒன்று நடக்கும், போதகம் ஒன்று நடக்கும், மேய்ப்பன் நடக்கும், ஒரு சிலதில் தீர்க்க தரிசனம் இருக்காது, அங்கே ஒன்று இன்னொரு பக்கம் எடுத்துருக்கு, ஒன்று வேலை செய்யாது. அப்படியே ஒரு சபை பார்த்தீங்கன்னா ஹேண்டிகேப்பாக இருக்கும். ஆண்டு சொல்லுவார், என்னடா என்ன எல்லாரும் ஹேண்டிகேப்பாக வச்சிருக்கீங்களே? ஏன்னா அந்த சரீரம் வளர்ந்துருக்காது. எவ்வளோதான் பிரசங்கம் கொடுத்தாலும் அதை வாங்காது, அதை சாப்பிடாது, அதை வளராது, அப்படியே ஹேண்டிகேப்பாக இருக்கும்.
ஆனா வளர்ந்து நீங்க ஆயத்தமா நிற்கும் பொழுது ஆவியானவர் இணைப்பார் பாருங்க. அந்த இணைச்சி அந்த சபையை கொண்டு கத்த செய்வார் பாருங்க. அதுல நீங்க இயேசுடைய கையை நீங்க அப்படியே பார்க்கலாம். அல்லேலூயா. சத்தமா அல்லேலூயா. இப்ப ஜெபத்தை நடத்தும் பொழுது அந்த ஆவிக்குரிய எக்ஸ்பான்ஷன் பத்தி பேசினாங்க. யோசேப்பு அந்த பேட்டர்ன்லாம் உடைச்சிட்டாரு. அதான் நான் சொல்வேன், நீங்க நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நமக்கெல்லாம் சில டைம்ல ரொம்ப கவலையா இருக்கும். சில பேருக்கு என்ன கவலையா இருக்கும்னா, நான் ஏன் இப்படி பிறந்தேன், நான் மட்டும் அமெரிக்காவில் பிறந்தா வெள்ளை வெள்ளையேன்னு பிறந்திருப்பேன். எங்கள் அப்பா பாரு எங்கள் அம்மா பாரு இந்தியாவிலேருந்து கல்யாணம் பண்ணி என்னை கருப்பாக பெற்று போட்டு இப்படி பண்ணிட்டாங்களே. அல்லேலூயா. ஒரு பொண்ணு அவங்க அப்பாவை பார்த்து சண்டை போடுது, ஏன் குள்ளமானவரை கல்யாணம் பண்ண, நீ குள்ளமானவரை கல்யாணம் பண்ண, நானும் குள்ளமாயிட்டேன், நீ ஐட்டாவை பார்த்து கல்யாணம் பண்ணிருக்க வேண்டியதானே, நாங்களும் ஐட்டா பிறந்திருப்போமேன்னு சண்டை போடுது. யாரு? புள்ள போடுது சண்டை. நீ ஏன் குள்ளமானவனை கல்யாணம் பண்ண, நீ நல்லா ஐட்டா தானே இருக்கிற, நீ ஐட்டானுடைய பாட்டுக்க வேண்டியதானே அப்படின்னு. அப்ப நிறைய பேருக்கு அவங்க சரீரம் ஒரு மாதிரி குட்டையா இருக்கு, கருப்பா இருக்கு, இப்படி இருக்கேன்னு கவலை. ஆனா நான் சொல்றேன், நீங்க எல்லாம் இயேசுடைய சரீரத்தின் அவயங்கள் திரும்ப சந்தோஷப்படுவீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. சந்தோஷமா இருக்கா? உங்களை வளர்க்கிறவர் பரிசுத்த ஆவியானவர் எவ்வளவு பர்ஃபெக்டா வளர்ப்பார் பாருங்க. சில பேர்ட்ட போய் எப்படிப்பா இவ்வளவு ஹைட்டா வளர்ந்துட்டேன், எங்க அம்மா சின்னதுல காம்ப்ளானா கொடுப்பாங்க, டப்பா டப்பாவா காம்ப்ளான் குடிச்சு என்ன ஆயிட்டாரா, ஹைட்டாரா. ஆனா அது உண்மையா போய் அதை நம்பி நிறைய பேர் டப்பா குச்சி அந்த தொப்பை வீங்கினதான் தெரியல, ஒன்னும் ஹைட்டான் தான் தெரியல. ஒரு ஆள்கிட்ட போய் எப்படி ஹைட்டானு, நான் டெய்லி 1 hour ஸ்கிப்பிங் பண்ணுவேன், நம்மளும் குச்சி பார்க்கறது ஒண்ணு ஹைட்டான மாதிரி தெரியல. ஒவ்வொருத்தரும் ஒன்று சொல்றாங்க. ஒருவேளை காம்ப்ளான் ஃபெயிலியர் ஆயிருக்கலாம், சில நீங்க எடுத்த முயற்சிகள் ஃபெயிலியர் ஆயிருக்கலாம். ஆனால் பரிசுத்தாவினர் எடுக்கிற முயற்சி ஒரு நாளும் தோல்வி அடையாத நம்புறவங்க மட்டும் கையை தட்டி, என்ன பூரண புருஷனுக்கு சரீரத்துக்கு ஏற்ற உறுப்பாக என்னை உருவாக்க பரிசுத்த ஆவியானவர் வல்லவர் என்று நம்புறவங்க கையை தட்டி ஆடுறதுக்கு நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க தட்டுற தட்டுல பக்கத்துல தூங்குறவங்க எழும்பணுங்க. என்ன தட்டுறீங்க? இந்த தட்டு முன்னாடி தட்டி இருந்தா கொஞ்சம் வடகடை போட்டிருக்கலாம் முன்னாடி. அல்லேலூயா. முன்னாடி தட்டு. அப்ப அந்த சரீரத்துக்கு ஏற்றபடி உங்களை, அதுக்கு தான் வசனங்கள், ஊட்டசக்தி, ஆவியானவர், ஜெபம், சபை, ஊழியக்காரங்க, நீங்க பர்ஃபெக்டாக உருவாகி அந்த சரீரத்தோடு நீங்க இணையும் பொழுது, எனக்கு ஆசை நம்ம சர்ச்சில் ஒரு பிரேயர்னா அப்படி இருக்கணும், தீர்க்க தரிசனம் அப்படி இருக்கணும், செய்தினா அப்படி இருக்கணும். நம்ம ஜனங்க அதான் நான் யோசிக்கிறேன், நம்ம சர்ச் அப்படி இல்லை. ஏதாவது கொஞ்சம் நல்லா பண்ணாலும் அதை பத்தி அசக்கு பொசக்கா பேசி அதை ஒண்ணு இல்லாம ஆக்குறதுக்கு தான் இன்னைக்கு ஆட்கள் நிறைய நிரம்பி கிடக்குறாங்களே தவிர, இன்னைக்கு நல்ல சபைகளை எழுப்ப இன்னைக்கு ஆட்கள் இல்லை. பாஸ்டர் சாம் ஜெபதுரை அவரு ஹைட்டா இருப்பாரு, ஆனால் அவர் கால் கொஞ்சம் ஹேண்டிகேப்டு, அப்படிதான் நடப்பாரு. ஆனா குரல் பார்த்தீங்கன்னா பயங்கரமா இருக்கும். அந்த குரல் ஆழமா இருக்கும், அப்படியே ரொம்ப கனத்த குரல்ல பிரசங்கம் பண்ணுவார். அப்ப அவரை பிரசங்கம் பண்றதுக்கு பால் எங்கிச்சோடைய சர்ச் ஏதோ ஒரு மீட்டிங், பிரசங்கல ஏதோ ஒரு மீட்டிங்ல ஏதோ ஒரு ரெப்ரசன்ட் பண்ணணும், அங்க அவரை கூப்பிட்டுருந்தாங்களாம். பால் எங்கிச்சோன் சர்ச் கேள்விப்பட்டீங்களா? கொரியால ஒரே சர்வீஸ்ல 1,00,000 பேர் அட்டன் பண்ணக்கூடிய சபை அப்பவே. அப்போ இவர் அங்க போயிட்டு இவர் இங்க பெரிய ஊழியக்காரர் சாம் ஜெபதுரைனா, அன்றண்டுள்ள அப்பம் ஏகப்பட்ட புக் எழுதியிருக்கிறார், பெரிய ஊழியக்காரர். அங்க போனா இவர் மீட்டிங்ல ஏதோ பேசுறதுக்கா போறாரு. அங்க ஒரு அந்த விசுவாசிங்க ஒரு டீமா ரெடி ஆயிட்டாங்களா, சார் பிரதர் இங்க வாங்க உங்களுக்கு நாங்க ஜெபம் பண்ண போறோம். யாரு இவருக்கு என்ன சொல்றதே தெரியல, அவருக்கு கொரியா தெரியாது, அவங்களுக்கு இங்கிலீஷும் தெரியாது. என்ன பண்ண போறீங்க?
அவங்க ஒருத்தர் உங்க காலை நாங்க இப்போ சரி பண்ண போறோம் நில்லுங்கன்றாங்களாம். அழுதே சொல்லுங்க பார்க்கலாம். சாம் ஜெபுதர பாஸ்டருக்கு ஒன்று கையங்க, எப்பா எனக்கு ஆண்டவர் இயேசு எனக்கு சோகத்தை கொடுப்பாரு, ஆனா நான் இப்படி இருக்கிறது தேவ சித்தம், நான் நல்லா இருந்துட்டு அப்படி ஸ்டைலா இருக்கிறதெல்லாம் தேவ சித்தம். நான் இப்ப அதனால அவருக்கு அந்த ஆண்டு பேசுறாரு ஏற்கனவே, இந்த சோகத்துக்காண்டி ஜோம் பண்ணாத, இது என்னுடைய சித்தம், உன்னை நான் அப்படி வச்சு மகிமைப்படுத்துவேன், ஆனால் இதை பத்தி கவலைப்படாத, ஊழியெல்லாம் அமோகமா போவோம். 2 கால் நல்லா இருக்கிறவங்க கூட ஒண்ணுமே செய்ய மாட்டான், இதை வச்சு இவ்வளவு செஞ்சிருக்கல, இன்னும் பெரிய காரியம் செய்வேன், அதனால நீ போ அப்படின்னு சொல்லி. அதனால அவரு தெரியுமா இது கர்த்தர் அனுமதிச்ச ஒரு விஷயம், அதனால அது தெரியும். ஆனா இவங்கள்ட்ட எப்படி சொல்றதுன்னு தெரியல, ஒரு படையே சுத்தி நிக்குதான். பாஸ்டர் பிரதர் நில்லுங்க ஜாமன் அந்நிய பாஷை பேசு. அப்புறம் அந்த கூட்டத்தை விட்டு வெளில போறதுக்கே ரொம்ப கஷ்டமாயிடுச்சு அவருக்கு. அல்லேலூயா சொல்லுங்களேன், அல்லேலூயா. அப்போ ஒரு சர்ச்சில் ஒரு பிரசங்கம் பண்ண வந்த ஒரு ஆளுக்கு காலை ஜெபம் பண்ணி சரி பண்றதுக்கு ஒரு கூட்டம் ரெடியா நிக்குதுன்னா அந்த சர்ச்சை எப்படி வளர்த்துருப்பாங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். ஒத்துக்கிறவங்க அல்லேலூயா சொல்லுங்க. நம்மள ஒரு அல்லேலூயா சொல்ல சிரிப்பும் வராது. அல்லேலூயா சத்தம் அல்லேலூயா சொல்லுங்க. அவன் எப்படி வளர்த்திருப்பாங்க அந்த சர்ச். இன்னைக்குமே நான் திடீர்னு ஒரு நியூஸ் சேனல்ல பார்த்தேன், இன்னைக்கும் அந்த கொரியா சர்ச்சில் 5 மணிலேருந்து 6 மணி பிரேயர் எத்தனையோ 50 வருஷமா என்னமோ சொல்றாங்க, அவ்வளவு வருஷமா நடந்துட்டே இருக்கான், கட்டே ஆகாம. டெய்லி 5லேருந்து 6 மணி நேரம், 1 மணி நேரம் அந்த விசுவாசிங்க சர்ச்சுக்கு வந்துட்டு தான் அவங்க மற்ற வேலைக்கே போறாங்களாம். டெய்லி காலையில லாக்ஸ் கணக்கில் வராங்க ஒவ்வொரு நாளும். இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை கூப்பிடுறதுக்கே ரொம்ப கஷ்டம், 31ஆம் தேதி நைட்டு கூப்பிடுறதே ரொம்ப கஷ்டம். ஆனா அந்த சர்ச்ல எவ்ரி டே மார்னிங் 5 to 6 ஜனங்க கூடி ஆராய்ச்சி தான் போறாங்க. அல்லேலூயா அல்லேலூயா. அவன் எப்படி உருவாக்கி இருக்காங்க பாருங்க, அந்த விசுவாசிகளை எப்படி உருவாக்கி இருப்பாங்கன்னு பாருங்க. இன்னைக்கு நான் சொல்றேன், நம்முடைய சபையும் விசுவாசிகளையும் சோடையா உருவாக்குவது தேவ சித்தம் அல்ல. ஒவ்வொரு அவயவங்களையும் தேவன் ஒரு பூரண உறுப்பாக மாற்ற சித்தமா இருக்கிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அதுக்கு தான் வார்த்தையை பிரசங்கம் பண்றோம். ஜெபம் வார்த்தை, ஜெபம் வார்த்தை. ஏன்னா வார்த்தை போக போகதான், அதுதான் விதை, அதான் வித்து. அது உள்ள ஜனங்களுக்குள்ள போயிடுச்சுன்னா அது வளர ஆரம்பிக்கும், அது உருவாக்க ஆரம்பிச்சிடும். சத்தமலை சொல்லுங்களேன். அதனால தான் எதனா உன்னை உருட்டிட்டு கிடக்கணுன்ற நோக்கம் எங்களுக்கு கிடையாது. வார்த்தை கொடுத்தா வார்த்தை வார்த்தையாக இருக்க வேண்டும், அது ஜனங்களுக்குள்ள மாற்றத்தை உண்டு பண்ணணுன்ற வாஞ்சியோடு பேசுகிறோம். அல்லேலூயா. பாருங்க, இதுதான் நம்முடைய சரீரம், இது நம்முடைய சபை என்பது தேவனுடைய ஆலயம். ஒத்துக்கிறீங்களா? அதுதான் அதை கம்பேர் பண்ணி காமிச்சேன். நீங்கள் உங்கள் சரீரம் தேவனால் பெற்றும் உங்களுக்குள்ள தங்கி இருக்கிற பரிசுத்த ஆவியுடைய ஆலயம் என்று நீங்கள் அறியீர்களா? அப்ப நம்ம சபையெல்லாம் ஒன்னா சேர்ந்தது அந்த பரிசுத்த ஆவியானவரால் ஆளுகை செய்யப்படுகிற அந்த சபை தான் தேவனுடைய ஆலயம். சொல்லாம இன்னைக்கு ஸ்தோத்திரம், இந்த அழைப்புக்கு நீங்க எல்லாரும் தகுதியாக நடக்க வேண்டும். தேவன் நம்மளை சபை, இந்த ஆலயத்தை, இந்த சபையை, ஏன்னா நான் ரொம்ப நாளா சபை ஆலயம் சபை நான் ஒத்துக்க மாட்டேன். ஏன்னா எனக்கு அந்த சத்தியம் இடிக்கிறனால நான் யாராவது சபை ஆலயம் சொன்னா ஒத்துக்க மாட்டேன். ஆனால் கர்த்தர் நாட்கள் என்ற தெளிவா பேசுறதுனால நான் கட்டாயம் ஒத்துக்கொள்வேன். ஆலயம் தேவனுடைய சபை. அல்லேலூயா. ஆலயம்னா ஒண்ணுமே இல்லைங்க, அரசன் வாசம் பண்ணுகிற இல்லம், அரசனுடைய வீடு, அதுதான் ஆலயம். அப்ப சபைக்குள்ள தேவன் உலாவுகிறார், சபையில தேவன் வாசம் பண்ணுகிறார். அப்ப இது ஆலயம். சத்தமழை சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. இதுக்கு நீங்க இந்த அவயத்துல இணைந்து நம்மளை தேவன் இவ்வளோ பெரிய நோக்கத்துக்காக நம்மளை கொண்டு வந்து இணைச்சி வச்சிருக்கிறாரு. சும்மா நம்மளை நாம்கா வாஸ்க்கு கொண்டு வந்து வைக்கலையா? அவருடைய சரீரத்தில் ஒரு உறுப்பா என்னை இணைக்க விரும்புகிறாரா என்று நீங்கள் சந்தோஷப்படணும். 2வது, அதற்கு நீங்கள் தகுதியாக மாற வேண்டும். ஹல்லேலூயா.
தகுதியா வாழணும். என்ன தகுதின்னு கேட்டீங்கன்னா, 1 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிங்க. உங்களில் ஒருவனுக்கு ஆ, வேறு ஒருவனோடு வழக்கு உண்டானால் ஆ, வழக்காடும்படி அவன் பரிசுத்தவான்களிடத்தில் போகாமல் ஆ. அநீதிக்காரரிடத்தில் போக துணிகிறது என்ன? ரைட். அப்புறம் பரிசுத்தவான்கள் உலகத்தின் நியாயம் தீர்ப்பர். கவனிங்க. இப்போ சபை 1 கொரிந்தியர் ஃபுல்லா கம்ப்ளீட்டா, 2 கொரிந்தியர் விட்டுருங்க. 1 கொரிந்தியர் கம்ப்ளீட்டா சபைக்காக, சபை எப்படி இருக்கணும், சபையோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், இதை பற்றி தான் கம்ப்ளீட்டா எழுதப்பட்டிருக்கு. அதுல பவுல் அந்த கொரிந்து பட்டணத்தில் இருக்க சபைக்கு அவர் சொல்லுவாரு, நீங்க என்ன பண்ணுங்க, தயவு செய்து 7வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். 7வது வசனம். நீங்கள் ஒருவரோடு ஒருவர் வழக்காடுகிறது எவ்விதத்திலும் குற்றமாய் இருக்கிறது. அப்படி செய்கிறதை விட நீங்கள் ஏன் அநியாயத்தை சகித்துக் கொள்கிறது இல்லை? நீங்கள் ஏன் அநியாயத்தை சகித்துக் கொள்கிறது இல்லை? ஏன் நஷ்டத்தை பொறுத்துக் கொள்கிறது இல்லை? ஏன் நஷ்டத்தை பொறுத்துக் பவுல் என்ன சொல்றாருன்னா, இந்த ஐக்கியத்தை நீ பேணி காப்பதற்காக ஒருவேளை இதுல சில நஷ்டங்கள், பொருள் நஷ்டமோ பண நஷ்டமோ அல்லது ஏதாவது நஷ்டங்கள் ஏற்பட்டா கூட அந்த ஐக்கியம் உடைந்து போக கூடாது என்பதற்காக, ஆண்டோட திட்டம் குலைஞ்சு போயிடக்கூடாது என்பதற்காக அந்த அநியாயத்தை நீ சகிச்சிரு, அந்த அநியாயத்தை உற்று, அதை பெருசுபடுத்தாத. ஏன்னா நீ இழக்க போற அந்த பணத்தை விட இந்த ஐக்கியம் பெருசுன்னு கர்த்தர் சொல்றார். ஹல்லேலூயா. சத்தமா ஹல்லேலூயா. சபைக்குள்ள அதான் சொல்ல, நீ வழக்காடுகிறது எவ்விதத்திலும் சரியல்ல. நீ சபைக்குள்ள சின்ன சின்ன காரியங்கள்ல, சின்ன பண விஷயமா இருக்கலாம் அல்லது பொருள் விஷயமா இருக்கலாம், ஏதாவது சின்ன சின்ன காரியங்கள் இருக்கலாம், சில அவமானமான காரியமா இருக்கலாம், நம்மளை வேதனைப்படுத்துற விஷயமா இருக்கலாம். எதுவா இருந்தாலும் நம்மளை தேவன் விலையேற பெற்ற காரியத்துக்கு அழைச்சிருக்கிறதுனால அந்த உறவு பாதிக்கப்படும்படி தயவு செய்து எதையும் பண்ணாதீங்க. அதுக்காக எதையும் இழக்க ஆயத்தமா இருங்க. ஹல்லேலூயா. நான் சொல்றது புரியுதுன்னு சொல்றாங்க, சொல்லுங்க. ஏன்னா இந்த சரீர உறுப்பு, இன்னைக்கு நம்ம சரீரம் கூட பாருங்க, கை நல்லா இருந்தா சில டைம் கால் நல்லா இல்லை, கால் இருந்தா கை சரியில்லை, உள்ள உடை இருமல், சளி, வாந்தி, தலை சுற்றி என்னென்னமோ வருது. சில டைம் உடம்பெல்லாம் நல்லா இருக்குது, கையில் அடிபட்டுருது. ஆனா அது சகிச்சுக்குதே, பொறுமையா இருக்குதே. ஏன்னா என்னால் அதை தாங்க முடியலன்னு அதை விட்டுட்டு போறது இல்லையே, அது ஏதோ வெட்டி கடாசுறது இல்லையே, தூக்கிட்டு தானே சுமக்குது, ஒன்னு தாங்குது இல்ல, ஹெல்ப் பண்ணுது இல்ல, மன்னிச்சிருது இல்ல, விட்டு கொடுக்கறது இல்ல. அதே மாதிரிதான் நீங்க சரீரத்தை இதை பேணி காக்கணும்னு கர்த்தர் சொல்லுகிறார். பிகாஸ் திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் யுவர் ஸ்பிரிச்சுவல் லைஃப். திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் கிரைஸ்ட். இந்த பாடியில தான் இயேசு. நான் கேட்பேன், ஆண்டவரே நீ பூமியில மாம்சத்துல இருக்கும்போது 33 வருஷம் இருந்தீர, உங்களை எல்லாரும் தொட்டாங்க, உங்களை அடிச்சாங்க, தாடி மேலாம் பிச்சு இழுத்தாங்க. ஏன் ஆண்டவரே நீங்க உயிரோடு எழுந்ததுக்கு அப்புறமா ஒரு 10 வருஷம் இருந்துட்டு போயிருந்தா எல்லா பையிலையும் கொஞ்சம் கிடுகு ஆட்டி வச்சிருக்கலாமேப்பா, ஏன்பா அப்படி டப்புன்னு போயிட்டீங்க 40 நாள்ல? அது எல்லாருக்கும் கூட தரிசனமாகல, சீசனுக்கு மட்டும் தரிசனமாயிட்டு போயிட்டீங்களப்பா. அதான் கர்த்தர் சொல்றாரு, நான் உயிர் தெழுந்த இயேசுவாய் சபை நடுவில் உலாவிக் கொண்டிருக்கிறேன். அல்லேலூயா. எனக்கு சரீரம் போயிடுச்சுன்னு நினைக்கிறியா? நான் உயிர் தெழுந்ததே இந்த சபையை எழுப்பதான். நான் அந்த சரீரத்தில் செயல்பட விரும்பவில்லை, இந்த சரீரத்தில் செயல்பட விரும்புகிறேன். சத்தமா சத்தமாலே சொல்லுங்க. ஆண்டவர் அன்னைக்கு இருந்தார், ஒரு தாடி, போட்டோல பாக்குறீங்களா, தாடி வச்சுக்கிட்டு அப்படியே ஒரு கையை வச்சுக்கிட்டு ஒரு துப்பட்டா போட்ட மாதிரி அந்த சரீரத்தை நீங்க மேன்மைப்படுத்துற நீங்க, இது தேவனுடைய சரீரம். ஒத்துக்கிற வழியில சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அவர் அந்த சரீரத்தில் பெரிய காரியத்தை செய்ய விரும்புறதை விட ஆண்டவர் இன்றைக்கு இந்த சரீரமாகிய சபையின் மூலமாக அவர் பலத்த காரியங்களை செய்ய விரும்புகிறார். அல்லேலூயா. சத்தமலே சொல்லுங்களேன். ஒரு ஆத்துமா வியாதியோட கட்டுகளோட வரும்போது விசுவாசிகள் கையை உயர்த்தி செபிக்கும் பொழுது இயேசுடைய கையே அந்த இடத்துல வேலை செய்யும்.
அல்லேலூயா, அல்லேலூயா. பல காரியங்கள் நாங்கள் போன வருஷம் பார்த்தோம். எத்தனையோ ஜப குறிப்புகள், சீரியஸான ஜப குறிப்புகள். ஆனா சபையார் ஜெபித்த பொழுது கர்த்தர் அற்புதமான பதில்களை கொடுத்தார். ஒத்துக்கிறவங்க கையை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல கையை உரக்க தட்டுங்க. ஏன்னா சபை ஒன்று இணையும் போது, அவங்க ஜெபிக்கும் போது அங்க இயேசுடைய சரீரம் அங்க வேலை செய்யும். அல்லேலூயா. சத்தமா ஒரு ஆளை பார்த்தா, அந்த உடம்ப பார்த்தா, ஆள் பயங்கரமா இருக்கிறான்டா, அவ்வளவுதான் வச்சுக்காதாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா சொல்றேன், இன்னைக்கு இயேசுவின் சரீரத்தை நிறைய பேர் குறைச்சி மதிப்பீடு போடுறாங்க. இன்னும் இயேசுவின் சரீரம் பலமா செயல்பட்டதன் ஒரு சில இடத்துல தான், உலகத்துல சில மூளைகளை தான் ஜனங்க பார்த்துருக்காங்க. இன்னும் நிறைய ஜனங்க பார்க்கல. ஆனா நான் விசுவாசிக்கிறேன், வரும் நாட்கள் அநேக இடங்கள்ல சபைகள் அப்படி எழும்பும். ஹல்லேலூயா. அவங்க அந்த சபை இயேசுவின் கால்கள் நடந்த விதமாய் நடக்கும். அந்த 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 சபைகள் இயேசுடைய கரத்தை போல அது செயல்படும். அந்த சபைகள் கரம் நீட்டினால் இயேசுவின் கரத்திலிருந்து என்ன வல்லமை புறப்பட்டுச்சோ அதே வல்லமை புறப்படும். சதவீத சொல்லும். ஹல்லேலூயா. அதை இயேசு உயிர்த்தெழுந்து போன பிற்பாடு பேதுரு போய் நிற்கிறான். என்னிடத்தில் பொன்னு வெள்ளியும் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன், நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தில் எழும்பி நட. இப்ப கர்த்தருடைய கை பேதுரு மூலமாய் செயல்படுகிறது. இப்ப கர்த்தருடைய கை பவுல் மூலமாய் செயல்படுகிறது. அன்னைக்கு விசுவாசிகள் கூடி ஜெபித்த பொழுது அந்த இடம் அசைந்தது. அல்லேலூயா. சத்தமா அல்லேலூயா. நான் ஆவியில உணர்ந்து தெளிவாக சொல்லுகிறேன், சபை ஆலயமாக அவருடைய சரீரமாக எழும்பி வல்லமையாக செயல்படுகிற காலம் இந்த 2026 இந்த 1ஆம் தேதியிலிருந்து உலகம் எங்கிலும் ஆரம்பமாகிறது என்பதை ஆவியில உணர்ந்து நான் சொல்லுகிறேன். ஹல்லேலூயா. இனி சபைகள் எழும்புகிறத நீங்க பார்ப்பீர்கள். இந்த எழுப்புதல் அடங்கும் போதுதான் கர்த்தருடைய வருகை இருக்கும். நான் ஆவியில உணர்ந்து சொல்லுகிறேன், சபைகள் உயர்த்தப்படுகிற ஒரு காலம் இது. அல்லேலூயா, அல்லேலூயா. 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 16-17 வசனங்களை வாசிப்போம். 1 கொரிந்தியர் 10, 16, 17. நாம் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்தின் பாத்திரம் கிறிஸ்துவினுடைய இரத்தத்தின் ஐக்கியமா இருக்கிறது அல்லவா? நாம் பிக்கிற அப்பம் கிறிஸ்துவினுடைய சரீரத்தின் ஐக்கியமா இருக்கிறது அல்லவா? பிக்கிற அப்பம் கிறிஸ்துவினுடைய சரீரத்தின் ஐக்கியமா இருக்கிறது அல்லவா? ஐக்கியமா இருக்கிறது அல்லவா? நம்ம பிச்சு சாப்பிடுற அந்த பிரெட் ஏன் பிச்சு கொடுக்கிற? நம்ம எல்லாம் ஒரே சரீரத்திலிருந்து வருகிறவர்கள், ஒரே சரீரத்திலிருந்து உருவாக்கப்படுகிறவர்கள். நம்ம எல்லாம் ஒரே அப்பம் என்பதற்கு அடையாளமாக தான். ஆனா இன்னைக்கு ஏதோ 10-15 பிரெட்டை வாங்கி அதெல்லாம் பிச்சு கொடுக்க போறோம். ஆனா இயேசு அந்த சீஷர்களுக்கு கொடுத்த பொழுது ஒரே அப்பத்தை பிச்சு தான் கொடுத்தார். எதற்கு அடையாளம் என்று சொன்னால், நீங்க எல்லாம் என் சரீரத்தை தான் பிச்சு சாப்பிடுறீங்க. பிகாஸ் யூ ஆல் ஆர் இன்டு மை பாடி. சத்தமலை சொல்லுங்க, சத்தமலை சொல்லுங்க. ஒரே நீங்க சொல்லுங்க, நாம் எல்லாரும் ஒரே சரீரம். புருஷர்கள் சத்தமா சொல்லுங்க, நாம் எல்லாரும் ஒரே சரீரம். அது கிறிஸ்துவின் சரீரம். சத்தமா சொல்லுங்க. என்னதுங்க? என்ன சரீரம்? நம்மெல்லாம் யாரு? ஹல்லேலூயா. இனிமேல் உங்களுக்குள்ள ஒண்ணு ஓடுதுன்னா அது உங்களுக்குள்ள மட்டும் ஓடல, சர்ச்சுக்குள்ள எல்லாருக்குள்ளேயும், யாரெல்லாம் கனெக்ஷன்ல இருக்காங்களோ எல்லாருக்குள்ளேயும் ஓடும். ஆமேன், ஆமேன். இனி சில காரியெல்லாம் ஜெப குறிப்பு கொடுத்து ஜெபிக்கிறது இல்ல, அந்த தோணல் ஒருத்தவங்களுக்குள்ள வரும்போது எல்லாருக்குள்ளேயும் தோணும். ஆமேன், ஆமேன். எல்லாருக்குள்ளேயும் தோணும். அந்த ஜெப வாஞ்சை எல்லாருக்குள்ளேயும் வரும். அந்த விருப்பம் எல்லாருக்குள்ளேயும் வரும். அன்னைக்கெல்லாம் சுவிசேஷம் சொல்ல போறீங்களான்னு தயங்கி விசுவாசிகள் நம்ம தப்பா நினைப்பாங்களோ அப்படின்னு நினைச்ச காலங்கள் மாறி இன்னைக்கு எல்லாருக்குள்ளயுமே ஒன்னா தோணும். படையே சேர்ந்து கிளம்பும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஜெபிக்கும் போது ஜெபிங்கன்னு பாயிண்ட் கொடுத்து பாரப்படுத்துகிற காலம்
காலம் மாறி பாயிண்ட் கொடுக்கிறதுக்கு முன்னாடியே ஜனங்க ஜெப குறிப்பை வாங்கி அனல் பறக்க ஜெபிக்கிற காலம் வரும். சத்தத்தை உயர்த்தி சத்தமாலிலே சொல்லுங்க பார்க்கலாம். ஹalleluya. நீங்கள் அதை காண்பீர்கள் சபையில. There will be a spiritual connection among believers. ஆண்டவர் இதை உண்டாக்க போகிறார். ஹalleluya. நரம்புகள் உருவாகணும் விருப்பம். ஹalleluya ஹalleluya. இன்று அசைவாடும் 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 ஆவியான தேவா, உலர்ந்த எலும்புகள் உயிர் பெற்று எழ வேண்டும், ஒன்று சேர்ந்து மனிதனாக வேண்டும். அல்லேலூயா அல்லேலூயா. நமக்குள்ள ஒரு கனெக்ஷன் உண்டாகும் போது, நரம்பு கனெக்ஷன், அது இயேசுடைய தலையிலிருந்து வரக்கூடிய கனெக்ஷனாக இருக்கும். அல்லேலூயா அல்லேலூயா. நான் சரியத்தை நான் யோசிப்பேன், இந்த மூளையிலேருந்து ஒரு நரம்பு எப்படி அந்த டிப் ஆஃப் அந்த ஃபிங்கர்ல கூட ஒரு முள் அங்கே குத்திச்சுன்னா அங்கிருந்து அது எவ்வளோ தூரம் தாண்டிய மூளைக்கு அது இருக்கு பாருங்க. இங்க குத்தினாலும் வலிக்குது, இங்க குத்தினாலும் வலிக்குது. அப்ப எல்லாமே எப்படி இன்டர்லிங்கா கனெக்ஷனா? அலைய சொல்லுங்களேன். இங்க ஒன்று அடிப்பட்டோன்னே இந்த பக்கத்துல இருக்க கை வேகமா போகுதுன்னா அது எப்படி கனெக்ஷன், இன்டர்லிங்க் பாருங்க எவ்வளவு ஃபாஸ்டா. என் தேவன் இந்த சபையை அவ்விதமா இன்டர்லிங்க் பண்ணி வச்சிருப்பார். இது நடக்கும், இது நடக்கும், நடந்தே தீரும். அல்லேலூயா. எண்ணிக்கையில வளர்றது, கும்பல் சேர்க்கிறது, சர்ச்சில் இந்த மினிஸ்ட்ரி நடக்குது, பில்டிங் கட்டுறாங்க, இதெல்லாம் பெருமான குப்பை வேணான்ற. ஆனா இந்த நரம்புகள் உருவாகிறது, சபைக்குள்ள ஏற்படுகிற இப்படிப்பட்ட வளர்ச்சியை நான் நிச்சயமாய் மேன்மை பாராட்டுவேன். அல்லேலூயா. சத்தமலை சொல்லுங்க. ஒருவேளை அங்க நடக்கணும் நினைக்கும் போது அங்க 10 பேர் இருப்பாங்க, அங்க போன நினைக்கும் போது 10 பேர் புறப்பட்டு இருப்பாங்க. நடக்குதா இல்லையான்னு பாருங்க. விசுவாசிக்கிறவங்க நல்ல கையை தட்டி நல்ல உறக்க உறக்க நடக்க போறத விசுவாசிச்சு நல்ல கையை தட்டி. ஜீசஸ். இது பெண்டலூர் சபையில் நடக்கணும், எஸ்பி குப்பத்தில் நடக்கணும், தென்னாலப்பாக்கத்தில் நடக்கணும், எல்லா ஆவிக்குரிய சபைகளும் நடக்கணும். எந்தெந்த பரிசுத்தவான்கள் உண்மையா தேவனால் ஏற்படுத்தப்பட்ட சபையில எல்லா இடத்துல நடக்கணும், நடக்கும். இட் வில் ஹேப்பன். நீங்க பாப்பீங்க. இது வரைக்கும் நிறைய பேர் சபையை கிண்டல் அடிச்சு கேலி அடிச்சு ஆவிக்குரிய பாஸ்டர்களை கொச்சப்படுத்துற நாட்கள் மாறி சபைகளை தலைவர்கள் தூக்கி கொண்டாடுகிற காலங்கள் வரும். இட் வில் ஹேப்பன். சத்தத்தை உயர்த்தி ஹல்லேலூயா. அந்த அளவுக்கு சபை பிரதானமான இடங்களுக்கு உயர்த்தப்படும். நீ கெஞ்சி கூத்தாட வேண்டிய காலங்கள். 17வது வசனம் வாசிங்க. அந்த ஒரே அப்பத்தில் நாம் எல்லோரும் பங்கு பெறுகிறபடியால் அநேகரான நாம் ஒரே அப்பமும் ஒரே சரீரமுமாய் இருக்கிறோம். அழகா இருக்கு பாத்தீங்களா? அநேக நீங்க எப்ப அத சொல்றேன். இன்னும் நான் எனக்கு வாஞ்ச ஆண்டவரே, நாங்கெல்லாம் பூரணமா வளர்ந்தவங்க கிடையாதுப்பா, எங்களை நீங்க வளர்ந்தவங்களா நினைச்சிட்டு எல்லாத்தையுமே பண்ணிட்டீங்க. ஆனா நீங்க உங்களை மாதிரி நல்லவர் நான் உலகத்திலே நான் பார்க்கல. ஏன்னாது எந்த பைத்தியக்காரனாவது ஏரோப்ளைனை கொடுத்துட்டு உனக்கு சைக்கிளே ஓட்ட தெரியாது, ஆனா நீ என்னைக்கா ஒண்ணுல இந்த பிளைனை பக்காவா ஓட்டுவடான்னு எந்த லூஸாவது கொடுப்பானா? ஆனா என் ஆண்டர் கொடுத்துருக்கிறாரு. அலைய சொல்லுங்களேன். திருவிருந்துன்னு ஒன்ன கத்தர் கொடுத்து அவருடைய சரித்தை ஈக்குவலா உங்களை நம்பி அதை சாப்பிட சொன்னார் பாத்தீங்களா உங்களை. ஆனா இது வரைக்கும் சாப்பிட்டு நம்ம எப்படி வாழ்றோம்? அந்த குப்மாமா முனியமா அந்த ரேஞ்சில தான் வாழுது. ஆனா ஆண்டவர் அவருடைய சரீரத்துக்கு நம்மள கம்பேர் பண்ணி விசுவாசிச்சு அப்பவே பிச்சு கொடுத்துட்டாரு. என் சரீரத்தை சாப்பிடுறான்ட்டு. சத்தமலே சொல்லுங்க பார்க்கலாம். ஆனா என்ன நம்பிக்கை தெரியுமா? ஆனா நடக்குது. எனக்குள்ள மாற்றம் வருது. நாள் ஆக ஆக அவருடைய சரீரம் போல நம்முடைய சரீரம் முன்னேற்றம் வந்து கொண்டிருக்கிறது. சத்தமா அவருக்கு தெரியும். உன் வேலையை நீ நம்பாத, அவர் என் வேலையை நான் நம்புறேன். எனக்கு தெரியும். நீ ஆவியான இடம் மட்டும் கூட நான் காரியத்தை நடப்பிச்சிடறேன். என் வசனத்தை உள்ள மட்டும் போட்டுக்கோ, என் வசன வேலை செஞ்சிடும்.
உன்னை மாத்துறது என் வேலை. சத்தமலே சொல்லுங்கப்பா. ஒரே அப்பமும் ஒரே சரீரமா இருக்கிறோம். ஸ்தோத்திரம். 17 வசனம் வாசிச்சா ரைட். 24 வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். ஒவ்வொருவனும் இதுக்கு தான் நான் உங்களுக்கு சொல்றேன். அதனால தயவு செய்து, நான் இது வரைக்கும் இதெல்லாம் பேச தயங்கினேன். பாஸ் வந்து அவரோட அட்வான்டேஜ்க்காக பிரசங்கம் பண்றாரோ, ஜனங்க நினைச்சிருவாங்களான்னு பயந்து. இனிமேலாம் எனக்கு சத்தியத்தின் தெளிவு வர வரைக்கும் தான் நான் பயப்படுவேன். அதுக்கப்புறம் பயன்றதுக்கு இடம் கிடையாது. நிச்சயமா நான் சொல்வேன், சபை ஐக்கியம் உங்க எல்லாருடைய வாழ்க்கையிலும் இன்றியமையாதது. சபை ஐக்கியம் உங்களுக்கு மிக மிக தேவையான ஒன்று. சபையை தேவன் தன்னுடைய சரீரமாக பாவிக்கிறார். நீங்கள் அதை கொச்சப்படுத்தவோ அசட்டை செய்யவோ கூடவே கூடாது என்பதை கர்த்தர் உணர்த்துகிறார். சத்தத்தை வைத்தாலே சொல்லுங்க. ஹல்லேலூயா. எவ்வளவு இம்பார்ட்டன்ட் பிளேஸ்ல சபை இருக்குன்றதை பார்த்துக்கொள்ளுங்க. அதனால சபைக்கு விரோதமா பேசுறதெல்லாம் சில இடத்துல மன்னிக்க முடியாத சில விஷயமா மாறி இருக்கு. ஆனாலும் பரவாயில்ல, தெரியாம சிலர் பேசுறாங்க. ஆனா கர்த்தர் நம்மளை ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. இப்போ இந்த 24வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். ஒவ்வொருவனும் தன் சுய பிரயோஜனத்தை தேடாமல் பிறனுடைய பிரயோஜனத்தை தேட கடவன். பிறனுடைய பிரயோஜனத்தை பிறனுடைய போஜனத்தை தான் தேடுதே தவிர பிரயோஜனத்தை தேடுறது இல்லை. நிறைய கிடையாது. நாங்களாம் ஸ்கூலுக்கு டிஃபன் பாக்ஸ், எனக்கு வந்து எதை எடுத்தாலும் கோவம் வராது. டிஃபன் பாக்ஸ் எடுத்தா கொலவெறி வரும் எனக்கு. சில பேர் என்ன பண்ண சொல்லி திருட்டு சொல்ல ரொம்ப ரவுடி பசங்க இருக்கிறாங்க. திருட்டுத்தனமா வந்து அது யாரோட டிஃபன் பாக்ஸ் எடுத்துன்னு போயிட்டு ஃபுல்லா காலி பண்ணி லஞ்சில் போய் பார்த்தா ஒண்ணுமே இருக்காது. நீங்க சிரிக்கிறத பார்த்தா நீங்க டெய்லி அப்படித்தான் பண்ற மாதிரி தெரியுது. டிஃபன் பாக்ஸ் வேட்டை. ஆனா நான் சொல்றேன், பிள்ளைகளே, நீங்க சபையா எப்படி இருக்கணும்னா சுயநலமான விசுவாசியா இருக்காதீங்க. ஒவ்வொருத்தரும், நான் விசுவாசிக்கிறேன், இங்க வருகிற ஒவ்வொருவரும் நீங்க அடுத்துள்ள அநேகருக்கு ரொம்ப பிரயோஜனமா இருப்பீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க ஜெபிக்கிறது அநேகருக்கு பிரயோஜனமா இருக்க போகுது. நீங்க ஆராதிக்கிறது நிறைய பேருக்கு பிரயோஜனமா இருக்க போகுது. நீங்க பேசுறீங்கல்ல, அது நிறைய பேருக்கு ரொம்ப பிரயோஜனமா இருக்க போகுது. ஹல்லேலூயா. ஏன்னா உங்க லைஃபே கம்ப்ளீட்டா இட்ஸ் ஃபார் தி பாடி ஆஃப் கிரைஸ்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் கை வேலை செய்யணும், சரீரம் வளராது. என் வயிறு வேலை செய்யலன்னா கை வேலை செய்யாது. என் சரீரம் வயிறு வேலை, காலோட எல்லாமே இன்னொரு சரீரத்தை முன்னேற்றுறதுக்கும் இன்னொரு சரீரத்தை நல்லா வச்சுக்கிறதுக்கும் ஒண்ணு போராடுது. சபை அப்படித்தான் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. சத்தமனை சொல்லுங்களேன். இங்க எது வயிறு, எது குடலு, எது கை, எது கால் தெரியாது. ஹல்லேலூயா. ஆனா எல்லாமே எதுக்காக வேலை செய்யணும்னா, என் சரீரம் நல்லா இருக்கணும், என் சரீரம் நல்லா இருக்கணும், என் சரீரம். ஏன்னா இது தேவனுடைய சரீரம், இது தேவனுடைய சரீரம், இது இயேசுடைய சரீரம். சொன்னா கரெக்டா வச்சுக்கணும், நல்லா வச்சுக்கணும். அதான் பைபிள் சொல்லுது, நீ வேசியோடு இணைஞ்சிருக்கிய, உன் சரீரத்தை வேசியின் அவயமா மாத்தலாமா? ஏன்னா இயேசு எங்கன்னா விபச்சாரம் பண்ணுவாரா? அப்ப பரிசுத்தன அபிஷேகம் பெற்ற நீ, ஞானஸ்நானம் எடுத்த நீங்களோட ஞானம் அல்லது வேசித்தனம் பண்ணுவோன்னு சொன்னா, இட் இஸ் லிட்டரலி மீன் that Jesus is committing prostitution. அது நடக்குமா? எனக்காது. நீங்க அப்படி நினைச்சீங்கன்னா உங்க சரீரத்தை நீங்க எவ்வளவு பரிசுத்தமா வச்சுப்பீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. உங்க சரீரத்தை என் தாயார் வந்து மரிக்கும் போது சொன்னாங்க, என்னை வந்து இங்க அடக்கம் பண்ணாதீங்க, என்ன எங்கன்னா கொண்டு போய் போட்டுற போறீங்க, ஊர்ல போய் எங்க அப்பா பக்கத்துல தான் அடக்கம் பண்ணு சொல்லிட்டு தான் சேர்த்தாங்க. செத்து போனதுக்கு அப்புறம் இந்த உடம்புல ஒண்ணுமே கிடையாது. ஆனாலும் அது அம்மாவுடைய சரீரம், கொச்சப்படுத்திடக்கூடாது அப்படின்ட்டு வண்டி வச்சு அவ்வளோ பிரயாசப்பட்டு, எவ்வளோ சிரமம் தெரியுமா அந்த ஊருக்கு அதை கொண்டு போய் சேர்க்குற. அன்னைக்கு வேற பயங்கர டிராஃபிக் வேற. கொண்டு போய் சேர்த்து அவங்க சொன்ன இடத்துல அதை அடக்கம் பண்ணும். ஒரு செத்து போன சரீரத்தை கூட இன்னைக்கு அவ்வளோ மரியாதை கொடுத்துட்டு தான் நம்ம பண்றோம். அலையே சொல்லுங்களேன்.
அலையில சொல்லுங்களேன். இயேசுடைய சரீரத்துடைய அவயம் நீங்க, அது எவ்வளவு ஆனர் இவ்வளவு கனப்படுத்தி வச்சுக்கணும். அல்லேலூயா. டிவி முன்னாடி போய் உட்காருது, அசிங்கமான இடத்துல போய் உட்காருது, இந்த சரீரம் தேவனுடைய உறுப்புனா நீங்க எப்படி வச்சுக்கணும் யோசிச்சு பாருங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அவ்வளோ கேர்ஃபுல்லா நம்ம வச்சுக்கணும். நம்ம இன்னும் வளரல, இன்னும் வளரணும், இன்னும் வளரணும், ஹானரபிளா நம்ம மாறணும். சரீரத்தை பரிசுத்தமாயும் கனமாயும் ஆண்டு கொள்ளுங்கள். ஆமென், ஹல்லேலூயா. அதனால இதுக்கு நீங்க அதுக்கு பாத்திரமா நடக்கிறதா என்ன அர்த்தம்னா, உள்ளுக்குள்ள சண்டை போட்டுக்கிறது, ஒருத்தர் மேல ஒருத்தர் கோச்சிக்கிறது, நீங்க ஒருத்தருக்காக இன்னொருத்தருக்காக தான் நீங்க நிக்கணுமே தவிர சுயநலவாதிகளா நீங்க இருக்கக்கூடாது. அப்படி இருப்பீங்கன்னா இன்னும் இந்த சரீரத்தோடு இணையில. நீங்க இணையிலன்னா நீங்க எவ்வளவு பெரிய பெரிய பாக்கியத்தை இழக்கிறீங்கன்றது பார்த்துக்கோங்க. என்ன இப்படிலாம் இணைஞ்சு இந்த மூஞ்சிங்களோட விட ஒன்னா இருக்கணுமா, இதா இருக்கணுமாண்ணா? அல்லேலூயா, அல்லேலூயா. சில ஆட்கள் நல்லா இருக்கும் போது அவங்க வேணாம், இவங்க வேணாம், இவங்க அவங்க சீன்னு. அப்புறம் சில பேருக்கு ஹார்ட் ப்ராப்ளம், கிட்னி ப்ராப்ளம் வருது. யாரோ ஒருத்தருடைய கிட்னிலாம் அப்ப கொடுக்கும்போது அந்த இந்த கிட்னி வேணாம்னு சொல்றீங்களா, இந்த ஹார்ட் வேணாம், செத்தே போயிடும். போடுங்க போடுங்க, ரொம்ப நன்றியோ, ரொம்ப நன்றி, கொடுங்க ஒண்ணு ஒண்ணு கொடுங்க. ஏன்னா ஆற்றில் உடம்பு உயிரோடு இருக்குது, கிட்னில உடம்பு உயிரோடு. அப்போ இந்த ஆத்துமா உனக்கு பக்கத்துல உட்கார்ந்துருக்க ஆத்துமா சரியில்லாம நீ வாழ முடியாது, நீ ஆவிக்குரிய ஜீவியத்தில் வளர முடியாது. சபையில எல்லாரும் நமக்கு முக்கியம். அல்லேலூயா. இத பேணி காத்து பத்திரமா இதை காக்க வேண்டும். இந்த விசுவாசி தானே, இந்த சகோதரி தானே, இந்த சகோதரன் தானே கொச்சப்படுத்துறதெல்லாம் நீங்க கூடவே கூடாது. Because they are very important for your spiritual life. Hallelujah. வெறும் பிரசங்கம் கேட்டு ஜெபம் பண்ண உடனே நீங்க அப்படியே ஃபுல்லா மாறி பரலோகம் போக முடியாது. 4 பேரோட சேர்ந்து ஊழியம் செய்யணும். 4 பேர் உங்களை திட்டுவாங்க, அதை வாங்கணும், நேரத்தை சகிக்கணும், இறங்கி போகணும். எல்லாம் சேர்ந்து அந்த இந்த ஏற்றத்தாழ்வு மத்தியில ஒரு மனத்தை காத்து கொண்டு நீங்க போய் எல்லாம் பண்ணும்போது உங்களுக்குள்ள வருது மாற்றம். பாருங்க, அந்த மாற்றம் தான் உண்மையான மாற்றம். சும்மா உட்கார்ந்து பிரேயர் பண்றது வருது, அது மாற்றமே கிடையாது. ஜெபம் எதுக்குன்னா, ஆண்டவரே ஆத்துமாவோட என்னால சேர்ந்து போக முடியலப்பா, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு ஆண்டவரே, எனக்கு கொஞ்சம் அவங்க கூட சேர்ந்து போற கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் தாழ்மையை கொடுங்கப்பா, ஏன்பா என் இறுதி எப்படி இருக்குன்னு. அதுக்கு தான் ஜெபம். ஏன்னா அப்படியே பரிசுத்தப்படுத்தி அப்படியே எடுத்துக்கோங்க. அப்ப பிறந்தோடனே தூக்கி இருக்க வேண்டியது உங்களை மேல. ரொம்ப பரிசுத்தமா இருந்திருப்பேன் அப்பதான். சபை ரொம்ப முக்கியம். அல்லேலூயா. அதனால பேணி காத்துக்கொள்ளுங்கள். கர்த்தர் அழுத்தம் திருத்தமா இந்த நியூ இயர்ல 2026ல ஆவிக்குரிய ஜீவியத்துல யாரெல்லாம் வளரணும்னு ஆசைப்படுறீங்களோ அவங்க எல்லாருக்கும் அழுத்தம் திருத்தமா கர்த்தர் சொல்ல சொன்னார். அதை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அல்லேலூயா. சத்தமழை சொல்லுங்களேன். இப்போ இது ஆலயமா மாறிடுச்சா? இப்ப நான் சொன்ன மாதிரி இருந்தா தான் அது ஆலயம். அல்லேலூயா. சர்ச்சில் அந்த மாதிரி ஆட்கள் ஏற்கனவே உருவாயிருக்காங்க. அப்படியே 90 எல்லாம் 100% இல்லை, பட் வீணோ கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க. நாங்கள் அவங்களுக்குலாம் சிலதெல்லாம் சொல்றதே கிடையாது. இது பண்ண அது பண்ணணும், அவங்கள தானாகவே எடுத்து செஞ்சிடறாங்க. எனக்கே சிலதெல்லாம் அவங்க செஞ்சு முடிச்சதுக்கப்புறம், ஓ இந்த வேலைலாம் கூட பாக்கி இருந்துச்சுல, பக்கமாக செய்கிறாங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியம். நான் இதுக்கு தகுதியானவன் கிடையாது. கிங்ஸ்லிக்காக அவங்க அதை செய்யல. எனக்கு நல்லா தெரியும், வார்த்தையை கொடுக்க கொடுக்க நரம்பு கனெக்ஷன் தானா உண்டாகும். சத்தம் அழிலே சொல்லுங்க. இதெல்லாம் தானா நடக்க, திறமையில நடக்கல, எல்லாம் கர்த்தர் செய்து கொண்டிருக்கிறார். இன்னும் இதிலும் பெரிதான கருத்தை செய்வார். அல்லேலூயா. நீங்க பாட்டு பாடுனது போல சகோதரர்கள், இதிலும் மேலானதை இதிலும் என் தேவன் செய்து முடி. அல்லேலூயா. ஏசப்பா என்ன கொண்டு வந்து 2:30 மணிக்கு பிரசங்கம் பண்ணி இந்த. அல்லேலூயா. அல்லேலூயா. சத்தமலையை சொல்லுங்கப்பா. இந்த சபையை, இந்த ஆலயத்தை நான் இப்ப ஆலயம் தான் சொல்ல விரும்புறேன். ஏன் ஆலயம் சொல்றேன்? இயேசு இதுல உயிரோடு வாசமாயிருப்பார். ஆமென்.
இயேசு உயிரோடு வாசமாக இருப்பார். இதுல இந்த ஆலயத்தை கர்த்தர் பர்வதங்களுக்கு மேலாக ஸ்தாபிக்கப்பட்டு மலைகளுக்கு மேலாக உயர்த்தப்படும். இந்த ஸ்தாபிக்கப்படுறதை பத்தி நான் உங்களுக்கு பேச போறேன். எங்க ஸ்தாபிக்கப்படுது? எங்க ஸ்தாபிக்கப்படுது? பர்வதங்களுக்கு மேலாக. அல்லேலூயா. மலைகளுக்கு மேல உயர்த்தப்படுது. சரிங்க, வேகமா. எல்லாருக்கும் டவுட் வரல. இவர் மீகாலேருந்து ஒரு வசனம் எடுத்துக்கிட்டாரு, ஏசாயாலேருந்து ஒரு வசனம் எடுத்துக்கிட்டாரு. இந்த காலத்துல மலைக்கு மேல உயர்த்தப்படுதான், திரளான கூட்டம் வரப்போறாங்களா அப்படின்ட்டு இவரா எடுத்துக்கிட்டாருன்னு கூட சில பேர் தோணும்ல. அதுக்கு பக்காவா எவிடன்ஸ் வசனம் இது இந்த காலம் என்பதை சொல்றேன் பாருங்க. மீகா 2வது அதிகாரம் 10-11 வசனத்தை வாசிங்களேன். எழுந்திருந்து போங்கள், இது நீங்கள் இளைப்பாறும் இடம் அல்ல, இது தீட்டுப்பட்டது, இது உங்களை நாசப்படுத்தும், அந்த நாசம் மிகவும் கொடியதாயிருக்கும். மனம் போகிற போக்கின்படி போய் அபத்தமானதை உரைக்கிற ஒருவன் திராட்சை ரசத்தையும் மதுபானத்தையும் குறித்து நான் உனக்கு பிரசங்கிப்பேனே என்றால் அவனே இந்த ஜனத்திற்கு ஏற்ற பிரசங்கியா இருப்பான். கவனிங்க, இந்த கடந்த வருஷங்கள் நான் உண்மையா சொல்றேங்க. நான் சின்ன வயசுல நான் எல்கேஜி, யூகேஜி, ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட், செகண்ட் ஸ்டாண்டர்ட், தேர்ட் ஸ்டாண்டர்ட், 4th, 5th, 6th, ஒரு 8th வரைக்கும் நான் நினைக்கிறேன். அதற்கு பாஸ்டர்ஸ்னா என்ன மரியாதை தெரியுமாங்க? பாஸ்டர்ஸ் ரொம்ப கடவுளுக்கு ஈக்குவலா மதிச்ச ஒரு காலம். அப்படி ஒத்துக்கிறோம். என் கூட யாராவது இருந்தீங்கன்னா கை தூங்க. அந்த காலத்துல பாஸ்டர்ஸ்னா ரொம்ப மரியாதை. நீங்க அந்த மாதிரி பார்த்தது இல்லைல்ல? சொல்றேன், நான் சின்ன வயசுல இருக்கும்போது பாஸ்டர்ஸ்க்கு என்ன மரியாதை தெரியுமாங்க? கெத்தா வருவாங்க, அப்படி பயங்கரமா. அப்படி இப்போ பாஸ்டர்ஸ் பயப்படுற மாதிரி தான் இருக்கும். எங்க பாஸ்டர், நான் என் பேச்செல்லாம் அந்த பாஸ்டர் கிடையவே கிடையாது. பால் கிருவன் பாஸ் இப்பதான் இறந்து போயிட்டாரு. உள்ளாடி வர்றாருன்னா யாருது வாங்க யாருங்க ஈனோசா அங்க உட்காரு, ஆடியோ ஆன் பண்ணிச்சா ஒரு எங்க அப்படியே அந்த டோன், அந்த லைட், அந்த டோன்ல பேசுவார், மிரள்வாங்க அப்படியே சர்ச். அப்படி நான் பார்த்தேன் அப்படி பாஸ்டர்ஸ் சின்ன வயசுல பயங்கரமா இருக்கும். ஆனா பயங்கரமா இருப்பாங்க பாஸ்டர், ரொம்ப அனாயிண்டிங்ல பயங்கரமா இருப்பாரு. அப்பெல்லாம் எனக்குலாம் எப்படின்னா, சின்ன வயசுல என்னை யாராவது கூப்பிட்டு கேட்டா நீ என்ன ஆகணும்னா பாஸ்டர் ஆகணும். ஏன்னா வந்து அது அவ்வளோ மதிப்புக்குரிய ஒரு ஸ்தானம் இதாக இருக்கும். சின்ன வயசுல நாங்கள் எங்கள் வீட்டில் 3 பேர் விளையாடினாலே பாஸ்டர், பாஸ்டர் ஆன்டி இப்படி தான் விளையாடுவோம் எங்கள் வீட்டில். அது எங்கள் பாஸ்டருக்கு ஒரு அசிஸ்டன்ட் விஜய் பிரதர்னு ஒருத்தர் இருந்தார். ஆனால் நாங்கள் நினச்சிப்போம் சர்ச் எல்லா சர்ச்சிலும் விஜய் பிரதர் இருப்பாருன்ட்டு. என் தம்பி தான் விஜய் பிரதர். நாங்கள் இப்படி விளையாடுவோம். ஆனால் நான் 8th எல்லாம் படிக்கும்போது உலகத்திலே ஒஸ்டா ட்ரீட் பண்ணப்பட்ட ஒரு ஸ்தானம் எது தெரியுமா? கேவலமா பணம் சம்பாதிக்க வந்திருக்கிறானுங்க வேசி கள்ளர்கள், மற்றவங்களை சுரண்டி, எல்லாம் உண்மை. நான் எதுவுமே போய் சொல்ல, எல்லாரும் கிடையாது. ஆனா அதுல ஒரு சில பரிசுத்தவான்கள் இருந்தாங்க. அவங்க பரிசுத்தம் வாழ்ந்து போயிட்டாங்க தேவராஜ்யத்தில். அது கர்த்தர் பார்ப்பாரு. அவங்களுக்கும் சில கெட்ட பேர்லாம் இருந்திருக்கும். சபை நடத்தும் போது என்னென்ன இது இருக்குன்றது நடத்துறவங்களுக்கு தான் தெரியும். ஆனா ஒரு சிலர் ஏமாற்று, ஃப்ராடு, ஏமாத்தி பணம், விபச்சாரம், வேசித்தனம், அப்புறம் ஜனங்களை தனக்காக பயன்படுத்திக்கிறது, இப்படிலாம் நிறைய காரியம். அதனால அந்த டைம்ல அந்த பாஸ்டர் ஊழியக்காரன்றது அந்த எண்ணமே போயிட்டு நான் பாடுக்க படனம் எங்கன்னா போறோம், வேலை பார்க்குறோம், நீட்டா செட்டில் பண்ணி லைஃப் அப்படி போயிட்டு இருக்கும் போதுதான் அப்படியே தொக்க தூக்கிட்டு வந்து பயமானே பாஸ்டர் அப்படின்னும் போது, எப்பா ஆண்டவரே எதற்காக இந்த விச பரீட்சை எங்களுக்கு கொடுக்குறீங்க? அப்பதான் யாரோ என்கிட்ட வந்து உங்களுக்குலாம் என்ன அப்படின்ட்டு என்கிட்ட பேசினாங்க. இது நடந்து ஒரு 3 வருஷம் இருக்கும். உங்களுக்குலாம் என்ன பாஸ்ட், நீங்களா பாஸ்ட், உங்களுக்குலாம் அப்படி இப்படின்னு சொன்னாங்க. நான் தான் சொன்னேன், நான் ஒரு 15-20 வருஷத்துக்கு முன்னாடி நான் பாஸ்டா இருந்தேன்னா எனக்கு இருக்கக்கூடிய மரியாதையெல்லாம் வேற மாதிரி இருந்திருக்கும் பிரதர். நாங்க எந்த காலத்துல ஊழியக்காரங்க ஆயிருக்கோம்னா, ஊழியக்காரனா பக்கா ஃப்ராடு, பாஸ்டர்னா இப்படி அந்த நாள்ல தான் நாங்க ஊழியக்காரங்க ஆயிருக்கோம். ஆனா எங்களுக்கு தெரியும் அந்த பேரை நாசம் படுத்தின யாரெல்லாம் எத்தனை பேர் இருக்காங்கன்றது நாங்க பார்த்துருக்கோம். ரைட்டு, நாங்களும் ரொம்ப நல்லவங்க கிடையாது. ஆனா இந்த இயேசுவின் நாமத்துல எங்களால் எவ்வளவு முடியுமோ
கர்த்தருக்காக வாழுவோம். அல்லேலூயா. உங்க பாராட்டு உங்க புகழ்ச்சியெல்லாம் எங்களுக்கு தேவையில்லை, நாங்கள் கர்த்தருக்காக வாழ்றோம்னு சொல்லிட்டு இதை சொன்னோடனே அவர் ரொம்ப நல்ல இதில் தான் பேசினாரு. அதை அவர் சொன்னதுக்கப்புறம் நான் இப்படி உங்கள் பாராட்டு தேவையெல்லாம் உங்கள்கிட்ட நான் சொல்லலை. அவர் சொன்னது, இந்த நிலைமையில தான் நாங்கள் ஊழியத்தை செய்கிறோம், அதனால் எங்களுக்கு ஒன்றும் இது பொற்காலம் கிடையாது பிரதர், பெரிய சவால் நிறைஞ்ச ஒரு காலம்தான் அப்படின்னு சொன்னேன். அவர் அப்படியே அதை எங்களுக்கு ஒரு நிமிஷம் அப்படி ஸ்டில்லாக என்னை பார்த்துட்டே இருந்தார். அல்ல சொல்லுங்களேன், உண்மை எல்லா யூடியூப்ல, எல்லா டிவியில, எல்லா பேப்பர்ல ஊழியக்காரன் அயோக்கிய சபை இப்படி அப்படி நிறைய இடத்துல உண்மையானவங்களை கூட விமர்சித்து இருக்கலாம், அதுக்குள்ளதான் இதெல்லாம் வேற. ஆனா நிறைய இடங்கள்ல உண்மையான காரியங்கள் நடந்தது, சபைகள் தூஷிக்கப்பட்டது, ஊழியக்காரங்க தூஷணமா நடந்து கொண்டார்கள், நிறைய காரியம். ஜனங்களும் எப்படி மாறிட்டாங்கன்னா, எப்படி போது பாருங்க, அது பாருங்க, மனம் போகிற போக்கின்படி போய் அபத்தமானதை உரைக்கிற ஒருவன் திராட்சரசத்தையும் மதுபானத்தை குறித்து நான் உனக்கு பிரசங்கிப்பேன் என்றால் அவனே இந்த ஜனத்திற்கு ஏற்ற. இப்போ நம்ம வாழ்ற இந்த காலத்திலும் நிறைய இடங்கள்ல ஜனங்க இப்படிதான் போகக்கூடிய காலமா இருக்கு. சபைகளுக்கு தூஷணங்கள் நிறைஞ்ச ஒரு காலமா அது இருக்கு. 2 தீமோத்தேயு 4வது அதிகாரம் 3-4 வசனங்களை வாசிங்க. 2 தீமோத்தேயு 4:3-4 வசனங்கள். ஏனென்றால் அவர்கள் ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுக்க மனதில்லாமல் செவித்தின உள்ளவர்களாகி தங்கள் சுய இச்சைகளுக்கு ஏற்ற போதகர்களை தங்களுக்கு திரளாக சேர்த்து கொண்டு, அது ஒரு போதகர் பார்த்தா எத்தனை போதகர்? திரளான போதை சேர்த்து கொண்டு சத்தியத்துக்கு செவியை விலக்கி கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம் வரும். இதெல்லாம் இந்த காலங்கள்ல நிறைய சர்ச்சில் பிரசங்கமே கிடையாது, ஃபுல்லா மோட்டிவேஷன் டாக். நீ பணக்காரன் ஆகிறதுக்கு நீ என்ன செய்யணும், வாழ்க்கையில ஜாலியா இருக்கணும்னு என்ன பண்ணணும், நீ பெரிய ஐஸ்வர்யவனாக என்ன, இது இப்படித்தான் கட்டுக்கு ஃபுல்லா ஒரு வசனத்தை எடுத்துக்க வேண்டியது, ஃபுல்லா கதை. இன்னைக்கு அங்க நிறைய ஜனங்க அதை விரும்புறாங்க. எங்க சர்ச்சில் அப்படியே சிரிப்பா போகும், ஒரே மெசேஜ், ஒரே சிரிப்பு தான் போங்க அப்படின்ட்டு. இங்கேயும் சிரிக்க வைக்கிறோம். அது எதுக்குன்னா கொஞ்சம் சிரிப்பு காட்டி நிலாவை காமிச்சு ஒரு புடி உள்ள போடுறதுக்காக. அல்லேலூயா, சத்தமல்லே சொல்லுங்களேன். அடுத்து பாருங்க, மீகா 2வது அதிகாரம் 5வது வசனம். இதை கத்த தெளிவா கோடிட்டு காண்பிக்க சொன்னாரு. மீகா 2:5. கர்த்தரின் சபையில் சுதந்திர வீதங்களை அளந்து கொடுக்கிறவர்கள் உனக்கு இல்லாதிருப்பார்கள். சபை என்ன நிலைமைன்னா, அவங்க உங்களுடைய சுதந்திர வீதத்தை என்ன பண்ணலையா, அளந்து கொடுக்கலையா. அது என்ன அர்த்தம்? 6வது வசனத்தை வாசிங்க. தீர்க்க தரிசனம் சொல்லாதிருப்பீர்களாக என்கிறார்கள், அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். இந்த பிரகாரமாய் அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்லாவிட்டால் நிந்தை நீங்காதே. அடுத்த வசனம். யாக்கோபு வம்சம் என்று பெயர் பெற்றவர்களே, கர்த்தரின் ஆவி கூறுகிறதோ அவருடைய கிரியைகள் இவைகள் தானோ, செம்மையாய் நடக்கிறவனுக்கு என் வார்த்தைகள் நன்மை செய்யாதோ. வேதனையா சொல்றாரு, இன்னைக்கு சர்ச்சில் நடக்கிற விஷயம் இதுதான். இதுக்காக நான் வந்தேன், இதுக்கா நான் மரிச்சேன், இதுக்கா நான் பரலோகம் போனேன், இதுக்கா பரிசுத்தாவியானவர் அனுப்புனேன். இதுவா ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வருது, குடும்ப கூட நடந்தது, கிறிஸ்துமஸ் கொண்டாடுறது, அப்படி போயிட்டு வருது, இதுக்கா இதா. அதான் அந்த வசனத்தை பாருங்களேன். யாக்கோபு வம்சம் என்று பெயர் பெற்றவர்களே, கர்த்தரின் ஆவி குறுகி இருக்கிறதோ, இவ்வளவுதான் லிமிட்டடா, அவருடைய கிரியைகள் இவ்வளவுதானோ, நீங்க இன்னைக்கு சபைகள்ல பார்க்கிற இதுதானோ, செம்மையாய் நடக்கிறவளுக்கு என் வார்த்தை நன்மை செய்யாதோ. சத்தமலை சொல்லுங்களேன். இந்த சுதந்திர விதத்தை என்னது முன்னாடி வசந்த வாசிங்க என்ன போடுச்சு? 5வது வசனத்துல கர்த்தரின் சபையில் சுதந்திர வீதங்களை அளந்து கொடுக்க. எனக்கு அது ஆண்டவர் பேசினாரு. 1 தீமோத்தேயு 1வது அதிகாரம் 18வது வசனத்தை வாசிங்களேன். 1 தீமோத்தேயு 1:18. குமாரனாகிய தீமோத்தேயுவே, உன்னை குறித்து முன் உண்டான தீர்க்க தரிசனங்களின்படியே நீ அவைகளை முன்னிட்டு நல்ல போராட்டம் பண்ணும்படி இந்த கட்டளையை உனக்கு ஒப்புவிக்கிறேன். இந்த கட்டளை உனக்கு தீர்க்க தரிசனத்தின் மூலமாக அவன் என்ன போராட்டம் போராடணும், அவனுக்கு என்ன காரியம் செய்யணும்னு அங்க சொல்லப்பட்டதை நம்ம பார்க்கிறோம் தீமோத்தேயுக்கு. அது 2 தீமோத்தேயு 1:6 வாசிங்க பார்க்கலாம். 2 தீமோத்தேயு 1:6.
இது நிமித்தமாக நான் உன்மேல் என் கைகளை நான் வைத்ததினால் உன்மேல் என் கைகளை வைத்ததினால் உனக்கு உண்டான தேவ வரத்தை நீ நீ அனல் மூட்டி எழுப்பி விடும்படி உனக்கு அன்னைக்கு நினைப்பூட்டுகிறேன். ஊழியக்காரங்க அவங்களுக்கு தேவையான சுதந்திர வீதத்தை பகிர்ந்து கொடுத்தார்கள். அவங்களுக்கு தேவையான அபிஷேகம் அவர்கள் மீது வைக்கப்பட்டது. அவர்களுக்குள்ள ஊழியங்கள் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. அவருக்கு தேவையான வரங்கள் அவங்க மேல வைக்கப்பட்டது. அதுக்காக ஊழியக்காரங்களை கர்த்தர் எழுப்பி வைத்திருந்தார். அல்லேலூயா. சத்தமலை சொல்லுங்களேன். இன்னைக்கெல்லாம் அப்படி கொடுக்கிற யாரும் இல்லை. ஊழியர்களுக்கு அது தெரியவே தெரியாது. அல்லேலூயா. நிறைய சபையில எல்லாமே நான் தான். கிராம ஊழியமும் நான் தான், சுவிசேஷ ஊழியமும் நான் தான், எல்லாமே நான் தான். ஏன்னா ஊழியக்காரங்களுக்கு அந்த விஷயமே இல்லை. சுதந்திர வீதங்கள் பகிர்ந்து கொடுக்கப்படவில்லை. 1 தீமோத்தேயு 4:14 வாசிங்க பார்க்கலாம். 1 தீமோத்தேயு 4:14. மூப்பராகிய சங்கத்தார் உன்மேல் கைகளை வைத்தபோது தீர்க்க தரிசனத்தினால் உனக்கு அளிக்கப்பட்ட வரத்தை பற்றி அசதி அன்னைக்கு மூப்பர்கள் அதை செய்திருக்கிறாங்க. பவுல் அதை செய்திருக்கிறான். அவருடைய சுதந்திர விதங்கள் கொடுக்கப்பட்டது. சொல்லுங்களேன். கர்த்தர் சொல்ல இந்த கடைசி நாட்கள்ல சபையில நான் ஒரு அனலான காரியத்தை செய்ய போறேன். எல்லாம் என்னுடைய அவயமா இருக்கிறனால எப்படி ஒரு கைக்கு அதுக்கு செய்யறதுக்கு ஒரு ஆற்றல் அதுக்கு கொடுக்கப்பட்டிருக்கும், என் கண்ணுக்கு அது செய்வதற்குள்ள ஆற்றல் அதுக்கு கொடுக்கப்பட்டிருக்கும். எனக்கு அதெல்லாம் ஆச்சரியமா இருக்கும். என் கை பாருங்க, அந்த கையை யோசிச்சா அது அவ்வளவு ஆச்சரியம். அந்த விரல்கள் வெயிட்டை தூக்குறதுக்கு வெயிட் தூக்குது. மியூசிக் வாசிச்சாலும் கரெக்டா அதுக்கேற்ற மாதிரி ஃபீலிங்கோடு வாசிக்குது. அல்லேலூயா. நெருப்பு தொட்டா சுடுது, ஜில்லுன்னு பட்டா எத்தனை காரியம் ஒரு கையில இருக்கு பாருங்க. என் கண்ணை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உங்க கண்ணு, என் கண்ணு, உங்க கண்ணு எப்படி அது எல்லாத்தையும் பார்க்குது பாருங்க. இன்னைக்கு நம்ம மொபைல் போன்ல என்ன பிக்சல் இப்போ ரொம்ப வந்திருக்கு? 24 பிக்சலா? ஐஎஸ்சி பிக்சல் எவ்வளவு வந்திருக்கு? இப்போ ஆப்பிள் போன்ல எவ்வளவு வந்திருக்கு பிக்சல்? 170யா 150யா? நீங்க அதுல கூட போட்டோ எடுங்களேன். நம்ம கண்ணில் பார்க்குற கிளாரிட்டி நீங்க காட்டுங்களேன். அந்த 3D 5D என்னென்னமோ எல்லாம் இந்த நம்ம கண்ணில் பார்க்குற போல ஒரு கிளாரிட்டியை காட்டுங்களேன். எவ்வளவு அழகா அந்த கண்ணு வேலை செய்யுது. நம்ம ஹார்ட்டை பாருங்களேன். என் வீட்டுக்கு வாங்கின எல்லா மிக்சியும் இது எத்தனை நாலாவது மிக்சி, 3வது மிக்சி இப்போ வாங்கினது. கிரைண்டர் எத்தனையோ மிக்சி இப்போ கிரைண்டர் போயிடுச்சு, ஃப்ரிட்ஜு போயிடுச்சு. எத்தனையோ பொருளுக்கு என் வண்டிக்கு 2 மாசம் 3 மாசத்துக்கு சர்வீஸ். ஆனா இந்த ஹார்ட் அப்ப துடிச்சது 47 வருஷமா துடிச்சுக்கிட்டே தான் இருக்கு. அல்லேலூயா. ஒரு செகண்ட் கூட ஓய்வு இல்லாம துடித்து கொண்டே இருக்கிறது. என் உடம்புல இருக்கிற ஒவ்வொரு பார்ட்ஸுமே அப்படி பக்காவா வேலை செய்துக்கிட்டே இருக்கு. அல்லேலூயா. சத்தமலே சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப அந்த இதுக்குன்னு ஒரு ஃபங்க்ஷனை கொடுத்தது யாரு? கர்த்தர் பர்ஃபெக்டா கொடுத்திருக்கிறாரு. அதே மாதிரி சபையில அவரவருக்கு உள்ளது பர்ஃபெக்டாக கொடுக்கப்பட வேண்டும். அந்தந்த அவயம் பர்ஃபெக்டாக வேலை செய்ய வேண்டும். அல்லேலூயா. ஒரு ஓட்டப்பந்தய வீரன் நல்லா ஓடணும்னா அவனுக்கு கை கால் உடம்பு எல்லாம் நல்லா இருந்தா தான் நல்லா ஓட முடியும். ஒத்துக்குறாங்களே சொல்லுங்களேன். ஒரு கை மட்டும் இப்படி இருந்தா இப்படி ஓடுவான். எல்லாம் உடம்பெல்லாம் சூப்பரா இப்படி என்னதான் ஃபாஸ்ட் ஆனாலும் எப்படி ஓடுவான்? சொல்லுங்கப்பா. கால் சூப்பரா ஓடுற கால் தாங்க தேவை. ஓடுறதுக்கு என்ன தேவை? கால் தானே. இப்படி இருந்தா என்ன ஓடுற? எப்படி ஓடுவீங்க? எப்படி ஓடுவீங்க? அல்லேலூயா. அப்ப அந்த ஓடும் போது அவன் கையை பார்த்துருக்கீங்களா? அவன் தலையை பார்த்துருக்கீங்களா? அது அந்த முழு உடம்பு அப்படி செயல்படுது பாருங்க. அப்போ நம்ம சபையில எல்லா அவயமும் அந்த பர்ஃபெக்ஷன்ல இருந்தா தான் அது இயேசுவின் சரீரமா ஃபுல் எஃபெக்ட்ல வேலை செய்வது. அலைய சொல்லுங்க பார்க்கலாம். அதனால அந்த வரங்கள் அது கொடுக்கப்பட வேண்டும். அவருடைய சுதந்திர வீதங்கள் கொடுக்கப்பட வேண்டும். அதை கர்த்தர் இந்த நாட்களில் கர்த்தர் கொடுப்பார். பிரியமானவர்களே, அல்லேலூயா. தீமோத்தேயுக்கு மட்டும் இப்படிப்பட்ட பெரிய ஸ்லாக்கியம் நிறைய பேர் கொடுக்கப்பட்டது. பவுலுக்கு அப்படிதான். மூப்பர்கள் ஜெபம் பண்ணி தான் பவுலையும் பர்னபாவையும் பிரிச்சு விடுறாங்க. அங்கங்க அந்த சுதந்திர வீதங்கள் கொடுக்கப்பட்டுட்டே இருந்துச்சு. இந்த சபையிலும் அது கொடுக்கப்படும்.
அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஸ்தோத்திரம். மீகா 3வது அதிகாரம் 6-7 வசனத்தை வாசிங்க. மீகா 3. தரிசனம் காணக்கூடாத ராத்திரியும் குறி சொல்ல கூடாத அந்தகாரமும் உங்களுக்கு வரும். தீர்க்க தரிசிகளின் மேல் சூரியன் அஸ்தமித்து அவர்கள் மேல் பகல் காரிருளாய் போகும். தரிசனம் பார்க்கிறவர்கள் வெட்கி, குறி சொல்லுகிறவர்கள் நாணி, உத்தரவு கொடுக்கிற தேவன் இல்லாததினால் அவர்கள் எல்லாரும் தங்கள் வாயை மூடுவார்கள். இன்னைக்கு எல்லாரும் வாயை மூட்டாங்க. ஒருத்தருக்கு அப்பெல்லாம் டிஜே நான் அப்போ கேமராலாம் எடுக்கதான் செய்வாங்க. அன்னைக்கெல்லாம் ப்ராபசி சில பேர் சொல்லுவாங்க, ஆமா அவ்வளவு கிரௌட்ல ஒரு 4 சந்தோஷம் இருக்க மாட்டாங்களா, 2 சுந்தரி இருக்க மாட்டாங்களா. ஆனால் சொல்லுவார், உனக்கு இந்த பிரச்சனையோட வந்திருக்கிற. அவங்க ஸ்டேஜ்ல வந்து சொல்லுவாங்க, அவர் சொன்னும் போது எனக்கு அந்த கட்டி இருந்தது, கட்டி உடஞ்சிருச்சுன்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு அது மாதிரிலாம் கொஞ்சம் பேர் ட்ரை பண்ணாங்க, வீடியோ எடுத்து போட்டு அவங்கள நாசம் கீழ்ச்சி இப்ப எல்லா வாய முடியாச்சு. இப்ப ப்ராபசி சொல்ற மாட்களுக்கு இருக்கு பாருங்க பயம். யாருமே இப்ப ப்ராபசி சொல்றது இல்லை, எல்லாரும் வாயை அடைத்து கொண்டார்கள். நான் எதுக்கு இதை பிரசங்கம் பண்றேன்னா, எந்த காலத்துல கத்த சபையை உயர்த்த போற என்பதை சொல்றதுக்காக சொல்றேன். சத்தத்தை உயர்த்தி சத்தமலை சொல்லுங்க பார்க்கலாம். எல்லா தீர்க்கதரிசிகளும் வாய் அடைத்த ஒரு காலம். மீகா 3வது அதிகாரம் 1-2 வசனத்தை வாசிப்போம். நான் சொன்னது யாக்கோபின் தலைவர்களே, யாக்கோபின் தலைவர்களே, பாஸ்டர்மார்களே, பிஷப்மார்களே, டீக்கன்மார்களே, அல்லது என்னென்ன போஸ்டிங்கோ எல்லா தலைவர்களே, இஸ்ரவேல் வம்சத்து அதிபதிகளே, நியாயம் இன்னது என்று அறிவது உங்களுக்கு அல்லவோ அடுத்தது. உங்களுக்கு தானப்பா எல்லாமே புரியும், உங்களுக்கு தானப்பா அது அடுத்தது. ஆனாலும் நன்மையை வெறுத்து தீமையை விரும்பி அவர்கள் மேல் இருக்கிற அவர்களுடைய தோலையும் அவர்கள் எலும்புகள் மேல் இருக்கிற அவர்களுடைய சதையையும் பிடுங்கி என் ஜனத்தின் சதையை தின்று அவர்கள் மேல் இருக்கிற அவர்களுடைய தோலை உரிந்து கொண்டு அவர்கள் எலும்புகளை முறித்து பானையிலே போடும் வண்ணமாகவும் இறைச்சியை கொப்பரைக்குள்ளே போடும் வண்ணமாகவும் அவைகளை துண்டிக்கிறார்கள். அல்லேலூயா. படிக்கவே வேதனையா இருக்கு. ஏன்னா எங்க கதையை பத்தி சொல்றதுக்கு எங்களுக்கு வேதனையா தானே இருக்கும். நிறைய இடத்துல ஜனங்களுடைய சதைகள் தின்னப்படும் விதமாக. அதான் நான் வந்து ஒரு நாள் காணிக்க எல்லாம் போடுறோம். ஒரு நாளும் இந்த பிரசங்கம் பண்றது, அவங்களை கன்வின்ஸ் பண்றது தேவை, என்ன முடியுமோ செய்யுங்க, அவ்வளவுதான். மற்ற சொல்ல, ஏன்னா நிறைய இடத்துல அது அப்படி ஆக்கப்பட்டுச்சு. ஜனங்களுடைய பணங்கள் அவர்களுடைய வசதிகளை ஏற்றி கொள்வதற்கு அவைகள் பயன்படுத்தப்பட்டது. கர்த்தருடைய நாமம் தூஷிக்கப்பட்டுச்சு. அவருடைய சதைகள் தின்னப்பட்டதா. இது அப்படிப்பட்ட ஒரு கொடிய காலத்துல தான் சபை போனச்சு. ஆனா கர்த்தர் சொல்றாரு, பட் காட் சேஸ், மீகா 2வது அதிகாரம் 12-13 வசனத்தை வாசிப்போம். யாக்கோபின் ஜனங்களே, உங்கள் எல்லாரையும் நான் நிச்சயமாய் கூட்டுவேன். இஸ்ரவேலின் மீதியானவர்களை நிச்சயமாய் சேர்ப்பேன். போஸ்ராவின் ஆடுகளை போல் அவர்களை ஏக கூட்டமாக்குவேன். தன் தொழுவத்துக்குள்ளே சேர்ந்த மந்தைக்கு சமானமாய் ஜன திரளினால் இரைச்சல் உண்டாகும். இப்படிப்பட்ட நிலைமையில கர்த்தர் சொல்ற, நான் கூட்டுவேன் அவங்க எல்லாரையும். அப்புறம் தடைகளை நீக்கி போடுகிறவர். வசனம் யாரை பத்தி சொல்லப்பட்டிருக்குன்னு நினைக்கிறீங்க? இயேசு தடைகளை நீக்கி போடுகிறவர். அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார். அவர்கள் தடைகளை நீக்கி வாசலால் உட்பிரவேசித்து கடந்து போவார்கள். அவர்கள் ராஜா அவர்களுக்கு முன்பாக போவார். கர்த்தர் அவர்கள் முன்னிலையில் நடந்து போவார். சத்தமனை சொல்லுங்க. நான் போவேன், தடையை உடைப்பேன். நானு என் ஆலயம் கெடுக்கப்பட்ட தடையை உடைப்பேன். என் கிரியைகள் நடக்க விடாம தடுக்கிற தடைகளை உடைப்பேன். என் சபை எழும்ப முடியாம இருக்க தடையை உடைப்பேன். நானே ராஜாவாக புறப்படுவேன். சத்தமனை சொல்லுங்க பார்க்கணும். அல்லேலூயா. மீகா 3வது அதிகாரம் 10 வாசிங்க பார்க்கலாம். சீயோனை இரத்த பழியினாலும் எருசலேமை அநியாயத்தினாலும் கட்டுவிக்கிற யாக்கோபு வம்சத்து தலைவர்களே, இஸ்ரவேல் வம்சத்து அதிபதிகளே, இதை கேளுங்கள். அதன் தலைவர்கள் பரிதானத்துக்கு நியாயம் தீர்க்கிறார்கள். அதன் ஆசாரியர்கள் கூலிக்கு உபதேசிக்கிறார்கள். எல்லாம் நிறைய இடத்துல கூலிக்கு எங்க நல்ல ஆஃபரிங் கிடைக்குமோ அங்கதான் மெசேஜ் கொடுப்பேன்னு சொல்ற அளவுக்கு இன்னைக்கு நிறைய பிரசங்கிமார்கள் அப்படி மாறி இருக்கிறாங்க.
அதன் தீர்க்கதரிசிகள் பணத்துக்கு குறி சொல்லுகிறார்கள். ஆகிலும் அவர்கள் கர்த்தரை சார்ந்து கொண்டு, கர்த்தர் எங்கள் நடுவில் இல்லையோ, தீங்கு எங்கள் மேல் வராது என்கிறார்கள். ஆகையால் உங்கள் நிமித்தம் சீயோன் வயல்வெளியைப் போல உழப்பட்டு எருசலேம் மண்மேடுகளாய் போம், ஆலயத்தின் பர்வதம் காட்டு மேடுகளாய் போம். இப்படிப்பட்ட நிலைமையில எல்லாம் தள்ளப்படும். இப்படி வந்து நிறைய இடத்துல கண்ணு முன்னாடி நடந்துச்சா இல்லையாங்க? ஊழியக்காரங்கள் அப்படி மாறினாங்களா இல்லையா? தீர்க்கதரிசிகள் அப்படி மாறினாங்க இல்லையா? பிரசங்கிமார்கள் அப்படி மாறினாங்க இல்லையா? இப்படித்தானே இருக்கு இன்னைக்கு சபையோட நிலைமை. ஆனா கர்த்தர் சொல்ற, நான் போறேன், தடைகளை தகர்க்கிறவரை நான் முன்னாடி போறேன். சத்தமணி சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. சங்கீதம் 72 அது யாரை குறித்து சொல்லப்பட்ட சங்கீதமா? யாரை குறித்து? சாலமோனை குறித்து போட்டிருக்கா. சங்கீதம் 72 யாரை குறித்து சொல்லப்பட்டிருக்கு? சாலமோன். சாலமோன் யாருக்கு சமமா பேசப்பட்டார் யாருக்கா தெரியுமாங்க? பிதாவா? தாவீதை ஏன் ஆலயம் கட்டக்கூடாதுன்னு சொன்னாரு? ரத்தம் சிந்துகிற. சாலமோன் ஏன் கட்டுறாரு? அவரு யுத்தம் செய்ய மாட்டார், ரத்தம் சிந்த மாட்டார். அப்ப அவர் யாருக்கு சமம்? இயேசு. சத்தமலை சொல்லுங்க. இயேசு தாவீதின் குமாரன். சாலமோன் இயேசு தாவீதின் குமாரன். சத்தமலை சொல்லுங்க. அல்லேலூயா. சாலமோனும் இயேசுவும் சமமாக பேசப்பட்டவர்கள். சாலமோன் மணவாளன் சொல்லப்பட்டாரு, ஆனா போயிட்டு தப்பான, ஆனா இயேசு மணவாளன். அல்லேலூயா. சத்தமலை சொல்லுங்க. அப்ப சாலமோனை பற்றி எழுதின அந்த சங்கீதத்துல இயேசு அங்க லிங்க் ஆகுறாரு. அந்த வசனம் 7ஆம் வசனத்திலிருந்து வேகமா வாசிக்கலாம். அவருடைய நாட்களில் நீதிமான் செழிப்பான், சந்திரன் உள்ள வரைக்கும் மிகுந்த சமாதானம் இருக்கும். ஒரு சமுத்திரம் தொடங்கி மறு சமுத்திரம் வரைக்கும், நதி தொடங்கி பூமியின் எல்லைகள் வரைக்கும் அவர் அரசாளுவார். வனாந்தரத்தார் அவருக்கு முன்பாக குனிந்து வணங்குவார்கள். அவருடைய சத்துருக்கள் மண்ணை நக்குவார்கள். தர்ஷீஷின் ராஜாக்களும் தீவுகளின் ராஜாக்களும் காணிக்கைகளை கொண்டு வருவார்கள். சேபாவிலும் உள்ள ராஜாக்கள் வெகுமானங்களை கொண்டு வருவார்கள். சகல ராஜாக்களும் அவரை பணிந்து கொள்வார்கள். சகல ஜாதிகளும் அவரை சேவிப்பார்கள். கூப்பிடுகிற எளியவனையும் உதவியற்ற சிறுமையானவனையும் அவர் விடுவிப்பார். பலவீனனுக்கும் எளியவனுக்கும் அவர் இறங்கி எளியவர்களின் ஆத்துமாக்களை ரட்சிப்பார். அவர்கள் ஆத்துமாக்களை வஞ்சகத்திற்கும் கொடுமைக்கும் தப்புவிப்பார். அவர்களுடைய ரத்தம் அவருடைய பார்வைக்கு அருமையா இருக்கும். அவர் பிழைத்திருப்பார். சேபாவின் பொன் அவருக்கு கொடுக்கப்படும். அவர் நிமித்தம் இடைவிடாமல் ஜெபம் பண்ணப்படும். என்னாலும் ஸ்தோத்தரிக்கப்படுவார். பூமியிலே மலைகளின் உச்சிகளில் ஒரு பிடி தானியம் விதைக்கப்பட்டிருக்கும். அதன் விளைவு லீபனோனை போல அசையும், பூமியின் புல்லை போல. இந்த விஷயத்தை தான் நான் அண்டர்லைன் பண்ண விரும்புறேன். அங்க சொல்லப்படுது, பர்வதங்களுக்கு மேலாக என்ன பண்ணும்? தேவனுடைய ஆலயம் ஸ்தாபிக்கப்படும். இங்க ஸ்தாபிக்கப்பட்டதுன்னா ஒரு பிடி, அந்த முன்னாடி அந்த பூமியின் மலைகளின் உச்சிகளில் ஒரு பிடி தானியம் விதைக்கப்பட்ட ஒரு பிடி. எதுனா இயேசு கிறிஸ்துவும் அங்க நின்ற சீஷர்களும் ஸ்திரீகளும், கலிலேயிலிருந்து வந்த ஸ்திரீகள், மகதலேனா மரியாள், இயேசுடைய தாயாகிய மரியாள், இன்னொரு மரியாள், இவங்க எல்லாரும் அங்க நிக்கிறாங்க. போர் சேவகர்கள், இயேசு வலது பக்கத்துல இருந்த கல்ல எல்லாம் சேர்ந்தது ஒரு பிடி தானியம். ஆனா அந்த ஒரு பிடி தானியம், அது அங்கதான் சபை உருவாகுது. ஒரு பிடி தானியம் விதைக்கப்படும். ஆனா அது எப்படி இருக்குமா? அதன் விளைவு லீபனோனை போல அசையும், பூமியின் புல்லை போல் நகரத்தால் செழிப்பார். சத்தமா அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. அந்த மலைக்கு மேலாக தான் சபை ஸ்தாபிக்கப்பட்டது. அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுங்க. அப்புறம் வாசிங்க அடுத்த வசனம். அவருடைய நாமம் என்றென்றைக்கும் இருக்கும். சூரியன் உள்ள மட்டும் அவருடைய நாமம் சந்தான பரம்பரையாய் நிலைக்கும். மனுஷர் அவருக்குள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். எல்லா ஜாதிகளும் அவரை பாக்கியம் உடையவர் என்று வாழ்த்துவார்கள். இஸ்ரவேலின் தேவனாய் இருக்கிற கர்த்தராகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவரே அதிசயங்களை செய்கிறவர். அவருடைய மகிமை பொருந்திய நாமத்துக்கு என்றென்றைக்கும் ஸ்தோத்திரம் உண்டாவதாக. பூமி முழுவதும் அவருடைய மகிமையால் நிறைந்திருப்பதாக. ஆமேன், ஆமேன். அல்லேலூயா. சத்தமளிலே சொல்லுங்க. இந்த இப்படிப்பட்ட ஒரு மகிமையான ஆலயம் அந்த அந்த கொடுமுடிக்கு மேல, கொல்கதா மலைக்கு மேல ஸ்தாபிக்கப்பட்டது. அதாவது பர்வதங்களுக்கு மேல ஸ்தாபிக்கப்பட்டது. அப்படியே ஸ்தாபிக்கப்படும் போது எப்படி வந்து
சாலமோன் தேவாலயத்தை கட்டி முடிச்சுட்டு உடன்படிக்கை பெட்டியெல்லாம் கொண்டு வந்து வைத்த பொழுது அந்த ஆலயத்தை மேகம் மூடி, ஸ்தோத்திரம், ஆசாரியர்கள் உள்ள போய் பணிவிடை செய்ய முடியாத அளவுக்கு மேகம் சூழ்ந்ததோ அதே போல ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் தேவ பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்து அந்த சபையை ஸ்தாபனம் பண்ணும் பொழுது தன்னுடைய ஜீவன் அந்த சபைக்காக கொடுக்கிற நேரத்தில் பூமியில 3 மணி நேரம் கார் இருள் இருந்ததாம். ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. அப்ப அந்த 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 சாலமோன் கட்ட ஆலயத்தும் அங்க இயேசுவின் அந்த சபை அங்க ஸ்தாபனம் பண்ணுகிற நேரத்திலும் அதே அந்தகாரம் அந்த இடத்துல காணப்பட்டது. ஹல்லேலூயா. பர்வதங்களுக்கு மேலாக அது ஸ்தாபிக்கப்பட்டது. ஹல்லேலூயா. இயேசு உயிரை விட்டு ரத்தத்தை சிந்தி உயிரை கொடுத்தார் பாத்தீங்களா, அங்கதான் சபை ஸ்தாபிக்கப்பட்டது. ஹல்லேலூயா. கல்லுல ஸ்தாபிக்கப்படல, இயேசுவின் ரத்தத்துல ஸ்தாபிக்கப்பட்டது. ஹல்லேலூயா. பர்வதங்களுக்கு மேல அந்த கொல்கதா மலைக்கு மேல இயேசு ரத்தம் சிந்தி இந்த சபையை, முதல் சபையை அவர் உருவாக்கினார். ஹல்லேலூயா. சத்தமலை சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப இயேசு கூட இருந்தது கல்லர்கள், போர் சேவகர்கள், கலிலேயிலிருந்து வந்த ஸ்திரீகள், மகதலேனா மரியாள், மற்றொரு மரியாள், ஸ்தோத்திரம் இயேசுவின் தாயாகிய மரியாள், இவங்க எல்லாம் அங்க மேல இருக்கிறாங்க. ஹல்லேலூயா சொல்லலாமா? இப்போ மலைகளுக்கு மேலாக அது ஸ்தாபிக்கப்படுது. சரி, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இந்த மலை, இது பர்வதங்களுக்கு மேல ஸ்தாபிக்கப்பட்டு என்ன பண்ணுதாங்க, எல்லா மலைகளுக்கு மேலாக அது என்ன பண்ணுதாங்க, உயர்த்தப்படுதான். பைபிள்ல நிறைய நான் எல்லாத்தையும் உங்களுக்கு படிக்க போறது இல்லை, ஆனா இந்த மலையெல்லாம் உங்களுக்கு சொன்னா உங்களுக்கு ஞாபகம் வரும். மோரியா மலை. என்ன மலை அது? எதுன மலை அது? நான் தான் சொல்லிட்டேன். அப்புறம் என்ன மோரியா மலைன்னு அர்த்தம்? மோரியா மலையில என்ன நடந்துச்சு? ஈசாக்க பலி செலுத்தின இடம். அதுவே சொல்லுங்களேன். கர்மேல் மலை. என்ன மலை? எலியா பாகல் தீர்க்கதரிசிக்கு சவால் விடுத்த மலை, வானத்திலிருந்து அக்கினி இறங்கின மலை. தாபோர் மலை. என்னது? தாபோர் மலை இயேசு மறுரூபமான மலை. ஒலிவ மலை. என்னது? இயேசு உயிரோடு பரலோகத்துக்கு ஏறி சென்ற மலை. அழகின் மலையா, அது மவுண்ட் ஆஃப் பியாட்டிடியூட்ஸ். அழகு மலை. அழகு மலை அது என்ன? அதுக்கு அப்படி ஒரு பேர் வச்சு. அது என்ன மலைனா, இயேசு 3 நாள் பிரசங்கம் பண்ணார் பாருங்க, அந்த மலைக்கு பேர் அழகு மலை, பியாட்டிடியூட், மவுண்ட் ஆஃப் பியாட்டிடியூட்ஸ். அப்புறம் நிபோ மலை. நிபோ மலை கேள்விப்பட்டீங்களா? என்ன மலை? நேபோ. அதுதான் மோசே மேல ஏறி நின்று கானான பார்த்த மலை. அழகு சொல்லுங்க, சத்தமலை சொல்லுங்க. ஒவ்வொரு மலையிலையும் எல்லாமே இயேசு ரெப்ரசன்ட் ஆவார் பாருங்க. மோரியா மலையில ஆபிரகாம், ஈசாக்கு, அங்க இயேசு தானா? மலையை சொல்லுங்க பார்க்கலாம். கர்மேல் மலையில வானத்திலிருந்து என்ன வந்துச்சுங்க? அக்கினி இறக்குன அந்த இது. இயேசு வானத்திலிருந்து என்ன பண்ணாரு? அக்கினி இறக்க, பூமியில் அக்கினியை போட வந்தேன். தாபோர் மலை இயேசு மறுரூபமான மலை. ஒலிவ மலை இயேசு மேல எடுக்கும்போ போன மலை. அந்த அழகு மலை இயேசு பிரசங்கம் பண்ண மலை. சோத்திரம். அந்த நேபோ மலை மோசே கானான பார்த்த மலை. இதெல்லாமே இயேசு சபை. இந்த சபையும் கானானை பார்க்கறதுக்கு உதவியா இருக்கிற ஒரு மலை. அதான் இந்த மலைய எல்லா மலைகளுக்கு மேலாக கர்த்தர் உயர்த்திருக்கிறார். நிறைய மலை அந்த நாட்களில் உயர்த்தப்பட்டுச்சு. இந்த ஒலிவ மலை, தாபோர் மலை, கார்மேல் மலை, மோரியா மலை, அந்த அழகு மலை, அந்த நேபோ மலை, எல்லா மலையும் உயர்த்தப்பட்டாலும் இந்த எல்லா மலைகளுக்கு மேலாக எதை கர்த்தர் உயர்த்துறாரு? எதை உயர்த்துறாரு? சபையை கர்த்தர் உயர்த்துறாரு. நீங்க வானத்திலிருந்து அக்கினிய எலியா இறக்குனதை பெருசா பேசலாம், இயேசு மறுரூபமானதை பேசலாம், இதெல்லாம் பேசணும். அத்தனையும் உள்ளடக்கின ஒரு காரியங்கன்னா இந்த சபை. அதான் அதாவது அந்த வசனம் சொல்லும் போது கர்த்தருடைய ஆலயமாகிய பர்வதம், அதுக்கே பர்வதம்னு ஒரு பேரை வச்சுட்டு, இந்த பர்வதம் பர்வதங்களுக்கு மேலாக ஸ்தாபிக்கப்பட்டு மலைகளுக்கு மேலாக. அப்போ நீங்க பார்க்கிற அத்தனை மலைக்கும் பர்வதம்னா ஹை பிளேஸ், உயர்ந்த இடம். எல்லா உயர்ந்த இடத்திற்கும் மலைகளுக்கும் மேல உயர்ந்தது எதுனா சபையை கர்த்தர் அவ்வளோ பெரிய பொசிஷனுக்கு கர்த்தர் உயர்த்திருக்கிறார். கர்த்தர் சொல்றாரு,
இதுவரைக்கும் சபைகள் அப்படி உயர்த்தப்பட்ட காலத்தை நம்முடைய தேசமோ நம்முடைய ஜனங்களும் கண்டது இல்லை. ஆனா இந்த காலத்துல இந்த 2026 முதல்ல இருந்து அந்த காரியத்தை தேசங்கள் காணும். நிறைய பேர் நினைக்கிறாங்க சபையின் காலம் முடிய போது, சபைலாம் இடிக்கப்பட்டு வருது, அதெல்லாம் அப்படியே குறைஞ்சு போயிடும், தேஞ்சு போயிடும். கர்த்தர் சொல்றாரு, இப்பதான்டா என் காலமே ஸ்டார்ட் ஆகுதுன்னு கர்த்தர் சொல்லுகிறார். சத்தத்தை தலையில சொல்லுங்க பார்க்கலாம். சபையின் காலமே இப்பதான்டா ஸ்டார்ட் ஆகுதுன்றார் கர்த்தர். ஹல்லேலூயா. இது வரைக்கும் அப்படி உயர்த்தப்பட்டதே கிடையாது. இனிமேல் மகிமையாக சபை உயர்த்தப்படும். இன்னைக்கு நிறைய பேரை கெஞ்சி கெஞ்சி சபைக்கு கூட்டு வர காலமா இருக்குல்ல. கர்த்தர் சொல்றாரு, அந்த சபைக்கு ஜனங்க எப்படி வருவாங்களா? அந்த வசனத்துக்குள்ள போயிடுங்க. மீகா, திரளான ஜாதிகள் புறப்பட்டு வந்து நாம் கர்த்தரின் பர்வதத்துக்கும் யாக்கோபின் தேவனுடைய ஆலயத்துக்கும் போவோம் வாருங்கள். இந்த பர்வதத்துக்கு பேரு கர்த்தருடைய பர்வதம் பேரு. இந்த பர்வதத்துக்கு நம்ம போலான்னு அந்த அந்த முன்னாடி வசனத்துல கூட பாத்தீங்கன்னா ஓடி வருவார்கள் அப்படின்னு இருக்கா. எல்லா ஜாதிகளும் அதனிடத்துக்கு ஓடி வருவார்கள். அதனிடத்துக்கு எப்படி வருவாங்க? எப்படி வருவாங்க? பஸ் ஒருவேளை லேட் ஆயிடுச்சுன்னா, இங்க ஒருவேளை ஆராதனை ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா, அங்கிருந்து துப்பு ஓடி வந்து உட்கார்றா பாருங்க. அல்லேலூயா. சத்தமலை சொல்லுங்களேன், சத்தமலை சொல்லுங்களேன். திரளான ஜனங்க. இந்த ஆலயம் இப்படி மகிமையா எல்லா மலைகளுக்கு மேலாக உயர்த்தப்பட்டு நிற்கும் பொழுது அதுல உயர்த்தப்படுறதுக்கு இன்னொரு காரணம் இருக்கு. ஏனென்றால் இந்த சியோன்ல இருந்து வேதமோ எருசலேமில் இருந்து, அதுக்கு முக்கிய காரணமே அந்த சபை உயர்த்தப்படுறதுக்கு காரணம் என்னன்னா, என்ன வெளிப்படுது? வேதம் வசனம், வேதம் வசனம், வேதம் வசனம். அது வார்த்தை, வார்த்தை. ஜனங்க பிரசங்கம் பண்ணப்பட ஜனங்க அதை கேட்க கேட்க ஜனங்க போய் அந்த வார்த்தையை தன்னுடைய சொந்த வாழ்க்கையில் அபியாசப்படுத்த அவங்க குடும்பத்தில் இருக்க பிரச்சனைகள் எல்லாம் மாற, அவங்க வாழ்க்கையில் இருக்கிற சாபங்கள் எல்லாம் மாற, அவங்க கிட்ட இருக்க செய்வின கட்டெல்லாம் உடைய, ஜனங்க பாவத்திலிருந்து மனம் திரும்ப, குடும்ப பிரச்சனை எல்லாம் மாறி குடும்பம் ஒருமனப்பட, அவங்க பெத்த பிள்ளைங்களாம் பரிசுத்தமா ஆண்டுக்கா எழும்ப, அவங்க ஜாதி சொந்த பந்தங்கள் எல்லாம் அவங்கள பார்த்து இது என்னடா இப்படிப்பட்ட மாற்றம், எப்படிடா இவங்களால இப்படி மாற முடியுது, எப்படிடா அந்த குடும்பம் எப்படி வாழுது, எப்படி உங்களுக்கு நீங்க எப்படி இப்படி வாழ்றீங்கன்னு ஆச்சரியப்பட்டு அநேகர் கேள்விப்பட்டு இந்த செய்தி அக்கம் பக்கத்துல சொந்த பந்தங்கள் மத்தியில பரவும் போது ஜனங்க தானா தேடி ஓடி வருகிறதும் ஓடி பல சபைகளுக்கு போகிறதுமான காரியங்கள் நடைபெறும். நல்ல கையை தட்டி வசனம் பிரசங்கம் பண்ணப்பட சும்மா ஜனங்க கேட்டு போக மாட்டாங்க, அது வீடுகளிலே பிரதிபலிக்கும் அந்த வசனங்கள். அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பிரசங்கம் மாத்தாத உங்களோட ஜீவியங்கள் மாற்றும். இந்த இடத்துல சொல்லப்படுகிற வார்த்தைகள் வெறும வார்த்தையா போறதுக்காக பிரசங்கம் பண்ணப்படவில்லை, உங்கள் ஜீவியமாய் மாறுவதற்காக பிரசங்கம் பண்ணப்படுகிறது. சத்தமலையிலே சொல்லுங்க, சத்தமலை சொல்லுங்களேன். வார்த்தை வல்லமையா பிரசங்கம் பண்ணப்படும். வார்த்தையை வல்லமையா ரிசீவ் பண்ணுவீங்க, அதை அப்படியே தியானிப்பீங்க, அதுக்காக ஜெபம் பண்ணுவீங்க. உங்க வாழ்க்கை மாறும், உங்க பேச்சு மாறும். அப்படியே குடும்பத்தில் இருக்க பிரச்சனைகளுக்கு இந்த வசனத்தை அப்படியே அபியாசப்படுத்துவீங்க. பிரச்சனை மாறிடும். நீங்க தாழ்ந்து போயிடுவீங்க, இறக்கமா போயிடுவீங்க, விட்டு கொடுப்பீங்க, பரிசுத்தமா இருக்க போறீங்க, நல்லது செய்ய போறீங்க, கடினமா உழைக்க போறீங்க, சுறுசுறுப்பா மாற போறீங்க, ஜெப வீரர்களா மாற போறீங்க, ஒற்றுமையா இருப்பீங்க, ஐக்கியமா இருப்பீங்க, பிள்ளைகளை நல்லா வளர்ப்பீங்க, புருஷனை நல்லா நடந்துப்பீங்க, மனைவிட்ட நல்லா நடந்துப்பீங்க, பெற்றோர் பிள்ளைகளை சூப்பரா வளர்ப்பீங்க, குடும்பம் சூப்பரா மாறும், அப்படியே சபை மாறும். இந்த செய்தி அக்கம் பக்கத்துல பரவும். தானாக ஜனங்கள் ஓடி வருவார்கள். நல்ல கரங்களை தட்டி ஆண்டுக்கு நன்றி சொல்லுங்க. அல்லேலூயா. சத்தமலே சொல்லுங்க. இது நடக்கும். வெறும் நான் இந்த சபையை பத்தி மட்டும் நான் சொல்லல, பல சபைகள் அது நடக்கும். அல்லேலூயா. இது உங்களுக்கு ஆசீர்வாதமான வார்த்தையா? நம்மளெல்லாம் கத்தபடி மாற்ற போறாரு. உங்களுக்கு சந்தோஷமா? இப்படி வைக்கும்போது என்னுடைய பர்சனலை பத்தி எதுவுமே சொல்லலையே பாஸ்டர். இப்படி உங்க சரீரத்துல நீங்க இணைஞ்சு இருக்கும்போது உங்க குடும்பம் அதுல லிங்க் இல்லையா? உங்க பிள்ளைங்க அதுல இல்லையா? உங்க புருஷன் உங்க மனைவி இல்லையா? உங்க வேலை உங்க வருமானம் இல்லையா? அது எல்லாமே கனெக்டட். கர்த்தர் உங்களை அபரிவிதமா ஆசீர்வதிப்பார். இந்த வருடம் முழு 2026 தேவன் நம்முடைய சபையாக தேவன் நம்ம உயர்த்துவார்.
நம்ம எல்லாம் சேர்ந்து ஜெபிக்கிற ஜெபங்களுக்கு தேவன் அப்படியே பதில் கொடுக்க போகிறார். அநேக அதிசயங்கள் நடக்க போகிறது. சத்தத்துவ தலையை சொல்லுங்க பாக்க. அநேக ஜனங்கள், நீங்க நினைக்கிறீங்க சுவிசேஷம் சொல்லும் போது வல்லமையா போங்க அந்த வார்த்தை, ஆனா கேட்கிறவன் ஒருத்தமை நிம்மதியா தூங்க முடியாது. அந்த வார்த்தை ரீங்காரமிடும் அவனுடைய இருதயத்துக்குள்ள. சத்தத்துவ தலையில சொல்லுங்க பாக்க. ஜனங்கள் சுவிசேஷத்துக்கு செவி கொடுப்பார்கள், ரட்சிக்கப்படுவார்கள், சபைக்குள்ள வருவார்கள். சத்தத்துவ தலையில சொல்லுங்க பார்க்கலாம். பலமான காரியங்கள் நடக்கும் தேசத்துல. ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆசையா இருக்கிறீங்க அந்த மாற்றத்துக்கு உங்களை ஒப்பு கொடுப்பீங்களா? ஹல்லேலூயா. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். கர்த்தர் நமக்கு வசனம் கொடுத்தாரு. என்ன வசனம்? ஏசாயா 40:5 மட்டும் வாசிங்க. ஏசாயா 40:5. கர்த்தரின் மகிமை வெளியரங்கமாகும். கர்த்தருடைய மகிமை வெளியரங்கமாகும். மாம்சமான யாவும் அதை ஏகமாய் காணும். கர்த்தரின் வாக்கு அதை உரைத்தது கர்த்தருடைய வாக்கு அதை உரைத்தது என்றும் வனாந்தரத்திலே கூப்பிடுகிற சத்தம் உண்டாயிற்று. சத்தமலை சொல்லுங்க. கர்த்தர் சொல்றாரு, கர்த்தருடைய மகிமை வெளியரங்கமாகும் போது மாம்சமா இருக்கும் எல்லாரும் கண்ணால பாப்பாண்டா அப்படின்றார் கர்த்தர். சத்தத்துவ தலையை சொல்லுங்க. இந்த மீகா புஸ்தகத்தை வீட்டில் போய் ஃபுல்லா படிங்க. அதற்கு சிலதெல்லாம் நான் கோடிட்டு காண்பித்தேன். கர்த்தர் துல்லியமா சொன்னார். திஸ் இஸ் த டைம். சபைகளை மலைகளுக்கு மேல உயர்த்தப்படுற காலம் வந்தாச்சு. சபை ஆயத்தமாயிக்கோங்க. ஹல்லேலூயா. ரெடியா? எல்லாரும் எழுப்பி நிக்கலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.